அன்பர்களே, கடந்த 18 நாட்களாக பகவத்கீதை என்னும் பிரஸ்தானத்திரயத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய பகவானுடைய நேரடி உபதேசத்தை அர்ஜுனன் மூலமாக இவ்வுலகிற்கு வழங்க அதை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். கீதையை படிப்பதாலும் கேட்பதாலும் புண்ணியம் என்று அதனுடைய மகாத்மியம் சொல்கிறது. இதெல்லாம் உபச்சார வாக்கியம்தான். கேட்பது படிப்பது அப்படின்னா அதை பொருள் உணர்ந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, பாராயணமாக படிக்கிறதுனாலே நன்மை உண்டு, இல்லைன்னுட்டு இல்லை. அதெல்லாம் ரொம்ப மேம்போக்கான நன்மைகள் தான். ரொம்ப காலம் ஆகும் நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு. ஆனால் சிவபுராணத்தில் சொல்லுறது போல் பொருளன்னு சொல்லுவார் செல்வர் சிவபுரத்துள்ளார் அப்படின்ட்டு எதையுமே பொருள் உணர்ந்து பண்ணணும். ஏன்னா பகவத்கீதைங்கிறது போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொன்னதாக ஒரு வரையறைக்கு உட்பட்டு அதை ஒரு கதையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது வாழ்க்கைங்கிற போரில் ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் ஏற்படக்கூடிய அனுபவங்களை எப்படி சமாளித்து துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகமாக வாழ்வது என்பதற்காகத்தான். ஏன்னா எல்லாருக்கும் போர் செய்யணுன்ட்டு சொல்லலை அவர். வாழ்க்கை போர்ன்ட்டு ஒன்று இருக்குது. வாழ்க்கை போர் விவகாரத்தில் வாழ்க்கை ஒரு போராகத்தான் இருக்கும். எப்போவுமே ஒன்றாக இருந்தாக்கா இங்கே யாரோடையும் யாரும் போர் பண்ண வேண்டியதில்லை. ரெண்டுன்னுட்டு வந்துட்டால் இங்கே விவகாரம் வந்துடும், வாக்குவாதம் வந்துடும். ஒரு நாள் இல்லாட்டிக்கு ஒரு நாளைக்கு விரோதம் வரும், அன்புன்னுட்டுங்கிற பேரில் நெருக்கம் வரும். இது எல்லாமே வந்துடும். இந்த துவைதம் துவைதம் தான் சம்சாரங்கிறது. ஏகம்ங்கிறது தான் உண்மையான ஆன்மீகம்ங்கிறது. ஏகம்னாக்கா இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள் தான். என்னது? அதுதான் பிரம்மம் அல்லது இறைவன். நாம் இல்லை. சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அத்வைதம் சொன்னால் மனுஷனும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுது அப்படின்ட்டு. அப்படி சொல்லலை. அது இருக்கிறது ஒன்றுன்னு சொல்லுது. ஆனால் அது என்னன்னா அது இறைவன்னு தான் சொல்லுது. இப்போ நாமெல்லாம் வெறும் மித்தையாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் எண்ணத்தில் மட்டும் நாம் இருக்கிறோம். விசாரித்து பார்த்தோம்னு சொன்னால் நாமே இல்லை, இருப்பதெல்லாம் இறைவன் தான். இதுதான் இறுதியான உண்மை. இதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த பகவத்கீதையும் வேதாந்தமுமே. வேதாந்தம்னு சொன்னாலே ரொம்ப பேர் பயந்து ஓடுறாங்க. இப்போ சைவ சித்தாந்தமோ வைணவமோ வேறு மதங்களில் குறிப்பாக ஒரு தெய்வத்தை கண் முன்னாடி ஒரு வடிவத்தை வச்சுக்கிட்டு வணங்குறதுல அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்குது. ஏதோ ஒரு பூஜை புனஸ்காரம்னு பண்ணுறோம், விரத நியமங்கள் இருக்கிறோம், இது நைவேத்தியங்களை பண்ணுறோம். இதில் மனசும் உடம்பும் செயலில் ஈடுபடுது. அதனால் அந்த நேரம் முழுக்க அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால மனசுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கிது, ஒரு நிம்மதி கிடைக்கிது. நமக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு அதோட உறவு கொள்றதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கிது. இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் உண்மையான இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள படிநிலை. அதனால் அதெல்லாமே வேண்டியது தான். அதுக்கு தான் அனுகூலமாக பக்தின்னு வச்சாங்க. உண்மையான பக்தின்னு சொன்னாக்கா என்னன்னு சொன்னால் ஆதிசங்கரர் சொல்கிறாரு, இந்த ஆத்மாலாம் என்னான்னு ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி அபிதீயத்தே அப்படின்னு. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், நாம் யார் அப்படின்ட்டு விசாரித்தோம்னா நாம் ஆத்மா. இந்த பொருள்கள் எல்லாத்தையும் நீக்கிய நிலையில் எது எஞ்சி நிற்கிதோ, எது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குதோ, தோன்றி மறையக்கூடிய இந்த பொருள்கள், உலகப் பொருள்கள் எல்லாமே ஜீவர்களிலிருந்து எந்த புழு பூச்சியிலேருந்து சடப்பொருள்கள் எல்லாமே தோன்றி மறையக்கூடியது. ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடியது. தற்காலத்தில் தற்காலிகமாக இருப்புடையது. அதுக்கு நிரந்தர இருப்பு இல்லை. அதனால் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இருக்குன்னு சொல்கிறது இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒன்று தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா, அதுதான் நாம்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு அழிவில்லைங்கிற ஒரு எண்ணம் வந்த பிறகு மரண பயங்கிறதே இருக்காது. வேதாந்தம் அதைத்தான் சொல்லுது. அதுக்காக என்ன பண்ணணுமோ, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள்லாம் உண்மைங்கிற எண்ணத்தை விட்டோம்னாக்கா அது மேலே இருக்கிற ஆசை போயிடும்.
வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் அப்படின்னு திருமூலர் சொல்வார். எங்கே வேட்கை ஒழியுதோ, எங்கே ஈர்ப்பு இல்லையோ, நமக்கு அந்நியமாக பொருள் இருக்குது, அது வேணுங்கிற எண்ணம் எங்கே ஒழியுதோ, அப்போ தான் வேதாந்தம்ங்கிறதுனுடைய பொருளை நம்ம உணர முடியும். அந்த நிலை தான் நம்முடைய இயல்பான நிலை. இப்போ இந்த 18 இந்த கீதையும் சொல்லக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னால், நீ ஆத்மஸ்வரூபந்தான். அதனால் எல்லாருமே இயல்பாகவே ஆத்மா தான். பல ஆத்மாக்களாக தோன்றுது தவிர ஒரே ஆத்மா, ஒரே பிரம்மம் பல ஆத்மாக்களாக தோன்றுது. அதுக்கு மேலே கற்பனையில் உடல்கள் சேர்ந்துருக்கு. உடல் மனமும் அது மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது. நீ கொல்றதுன்னு சொன்னீங்கன்னா யாரை கொல்றேன்னாக்கா இந்த கற்பனையான உடலை தான். இது எப்படி இருந்தாலும் அழிய போகுது. ஒரு காலத்தில் வந்தது, அது ஒரு காலத்தில் அழிய போகுது. அதனால் அதை கொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ கொல்லாட்டியும் அது அழிஞ்சு தான் போகுது. நீ தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக இப்போ அதை இந்த காரியத்தை செஞ்சு அந்த கொலைன்னு சொல்லக்கூடியதை நீ செஞ்சாலும் உண்மையிலேயே ஆத்மா கொல்லப்படுறதும் இல்லை, ஒரு காலத்துலேயும் கொல்லப்படுறது இல்லை. ஆத்மா நித்தியமாக இருக்குது. அது மேலே இருக்கக்கூடிய கற்பனையாக இருந்து கொண்டு சுகதுக்கங்களை எனக்கு சுகம் இருக்குன்னு துக்கம் இருக்குன்னு கருதி கொண்டு இருக்கிற ஜீவர்கள் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். இல்லாமல் போகிறார். கொலைங்கிற வார்த்தை கூட இங்கே சரியாக பொருந்தாது. வார்த்தைக்கு நம்ம உலகத்தை இதில் சொல்கிறோம். எதுவுமே இதெல்லாம் அந்த உடம்பு, இந்த உலகங்கள் இதெல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னாக்கா இறைவனிடமிருந்து மாயா தோற்றமாக வந்தது. இதெல்லாம் ஒன்று கூடி ஒரு உருவமாக இருக்குது. மரம் செடி கொடிகளாவோ மனிதர்களாவோ இருக்குது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது எல்லாம் பிரிய போகுது ஒரு காலத்தில். இப்போ இருக்கிறது போல் இருக்குது. அதனால் இது என்றைக்கு இருந்தாலும் பிரிய போகுது. இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் நீ ராஜாங்கிற முறையில் தர்மத்தை நிலைநாட்டணும். உலகத்தில் ஜீவர்கள் சௌக்கியமாக வாழணும்னு சொன்னாக்கா அரசன் முறையான ஆட்சி செய்யணும், தர்மத்தை ஒட்டி ஆட்சி செய்யணும். இப்போ துரியோதனாதிகள் செய்யக்கூடிய ஆட்சி அதர்மமான ஆட்சி, முறையற்ற ஒரு ஆட்சி. நீயோ சத்திரியன், உன்னுடைய இயல்பு போர் செய்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு. நம்ம பிறக்கும்போதே ஒரு வருணத்தில் இப்போ தான் பிறக்கிறோம். அது வருணங்கிறது நம்முடைய இயல்பு. இந்த இயல்புக்கு தகுந்தாப்பில் நம்ம குணத்துக்கு தகுந்தாப்பில் பிறக்கிறோம். உலகம்னுட்டு இருந்துன்னு சொன்னால் அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்குன்னுட்டு ஒரு அமைப்பு இருக்கணும். இப்போ இருக்கிற அரசியலமைப்பு இப்போ இருக்குது. இப்போ டெமோக்ரஸின்னு சொல்ல ஜனநாயக முறையில் மக்களை தேர்ந்தெடுத்து ஒருத்தரை வச்சுருக்குறோம், அவர் தான் ராஜான்ட்டு. அப்போல்லாம் பாரம்பரியமாக ராஜ குலத்திலேருந்தே வருவாங்க. அப்படி வந்தவங்களுக்கு தான் திறமை நிறைய இருக்கும். பல வருஷங்களாக பல நூறு ஆண்டுகளாக அவங்களுடைய முன்னோர்கள் ஆண்டு அந்த அனுபவம் ஜீன்ஸ் வழியாக ஒவ்வொருத்தருடைய உடல்லையும் மனசுலையும் இருக்கும். அதனால் அவங்க முறையாக ஆட்சி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழக்கூடிய காலத்தில் ராஜாவை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. அந்த ராஜா தப்பு செஞ்சான்னு சொன்னாக்கா மக்கள் சௌகரியமாக வாழ முடியாது. ஆகவே இந்த மாதிரி நேரங்களில் போர் செஞ்சு அவனை ஆட்சியை மாற்றணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கு பொறுப்பு இருக்குன்னா சத்திரியர்களுக்கு தான் இருக்குது. அவர்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அந்த பிறப்பில் பிறந்திருக்கிறாங்க. அதனால் நீ போர் செய் அப்படின்னு போர் செய்ய சொல்கிறார். அவனுக்கு முதல்ல இது இந்த போர்ன உடனே என்ன அவனுக்கு ஞாபகம் வருது, பாக்கி பேர் சாகிறத விட தனக்கு உபதேசம் பண்ண தனக்கு குருவாக இருந்த குருமார்கள், உறவினர்களாக இருந்த தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த தன்னை காப்பாற்றிய தாத்தா பாட்டி பாட்டன்மார் மாமன்மார் சின்ன குழந்தைங்க இவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களே அப்படின்ட்டு அவனுக்கு மயக்கம் வருது, ஒரு சோகம் வருது. அதனால் நான் போர் புரிய மாட்டேன். இவன் தான் போருக்கு தயாரானவன். நேற்று வரைக்கும் அவன் தான் தயார் பண்ணுவான். எல்லாரையும் கூட்டி இது பண்ணி பல ராஜாக்களையும் சேர்த்து போருக்கு வர சொல்லி இவன் சைடில் 11 அட்சகுணி சேலை, துரியோதனன் சைடில் இவன் சைடில் 7 அட்சகுணி சேனையோடு எல்லாம் தயார் பண்ணி போருக்கு நின்னாச்சு. எல்லாம் தயாராகி சமையல் பண்ணுற நேரத்தில் சமையல் அடுப்பு வச்சு சட்டியை தூக்கி வைக்கிற நேரத்தில் நான் வைக்க மாட்டேன்னு சொன்னால் இப்படி. அப்போ தான் அவர் இன்டர்வியூன் பண்ணுறாரு. இடையில் இப்போ நீ இந்த மாதிரி சொல்கிறது உனக்கு தகுதியே இல்லை, இது உன்னுடைய தர்மத்துக்கு விரோதமானது
ரொம்ப கேவலமாக இருக்கு உன்னுடைய செய்கை அப்படின்னு சொல்லி நீ போர் புரி அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இவன் வந்து சோகத்தில் என்னால் முடியாதுன்னுட்டே சொல்லிவிட்டு தேர்தட்டில் உட்காந்துட்டான். வில்லையும் அம்பையும் ஒரு புறம் தூக்கி போட்டுட்டு சோக சம்மிக்ன மானச விஷீதந்தம் இவம் வாக்கியம், அதிலேருந்து தான் விஷாத யோகம்னுட்டு வருது. இந்த சோகம் வருது. எப்போவுமே வந்து ஞானம் பிறக்கணும்னு சொன்னாக்கா ஏதாவது ஒரு துக்கம் அடிப்படையான காரணமாக இருக்கணும், சோகம் அடிப்படையான காரணமாக இருக்கணும். நம்ம சுகமாக ஆனந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறது, ஆனந்தமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு கற்பனை தான் வச்சுக்கிட்டா கூட உண்மையான ஆனந்தம் அது இல்லை. இருந்தாலும் உலகத்தில் நமக்கு சுகமாக இருக்கிற நேரம், சந்தோஷமாக இருக்கிற நேரம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம வர்றது பார்க்குறோம். அப்போல்லாம் ஞானம் வர்றதுக்கு அது உதவியாக இருக்காது. அப்போல்லாம் அந்த சுகத்திலேயே மனசு சேர்ந்து கூத்தடிக்கிறதுல தான் இருக்குமே தவிர இந்த உலகம்னா என்ன, நாம்னா யார், இந்த சுகத்தை அனுபவிக்கிறவன் யார், அது யாருக்காவது தெரியுமா? நம்ம எல்லாம் சுகத்தை அனுபவிக்கிறோம். இது ஒரு பொருளை சாப்பிடும்போது காஃபியாக சாப்பிட்றோம், நல்ல சுவையாக இருக்குது, நல்ல மனமாக இருக்குது. யார் அனுபவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விசாரிக்கிறதே இல்லை. ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே போயிடுறோம். அந்த மாதிரி விசாரிக்கிறதே இல்லை. அப்படி விசாரிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னாக்கா தான் உண்மை என்னங்கிறதே தெரிய வரும். அதுபோல் சுகமும் துக்கமும் சுகமும் மாறி மாறி வரும்போது, சுகத்தை விட துக்கம் வரும்போது தான் வந்து ஞானம் பிறக்கிறதுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை வரும். இப்போ இவனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதான் இதுதான் தகுதியான நேரம் அப்படின்ட்டு அவர் உபதேசத்தை தொடங்குகிறார். இப்போ எடுத்த உடனே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அசோச்சியான் அன்னசோச்சத்வம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன் ச பண்டிதாக அனுசோச்சந்தி அப்படின்ட்டு இதான் கீதையினுடைய கீதை. இதுக்கு முன்னாடி ஒரு முதல் அத்தியாயம் முடிஞ்சு 2வது அத்தியாயத்தில் இது 16வது ஸ்லோகம். இதில் இருந்தால் உண்மையான கீதைன்னுட்டு ஆரம்பமாகுது. ஆதிசங்கரருடைய உரையும் இதில் இருந்தால் ஆகுது. இதில் என்ன சொல்கிறாரு, அசோச்சான் அன்னுசோச்சத்துவம், யாரை குறித்து சோகப்படக்கூடாதோ, சோகப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ அவர்களை குறித்து நீ சோகப்படுகிறாய். பேச்சு ரொம்ப கற்றவன் போல பேசுகிற பிரஜாவாதாம்ச பாசசே, ரொம்ப கற்றவன் போல பேசுகிறார். என்ன பேசணும்? இந்த மாதிரி நாம் போர் புரிஞ்சேன்னு சொன்னாக்கா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஆண்கள்லாம் பெண்கள்லாம் வந்து அவங்களுடைய தர்மத்தை மீறி வர்ண கலப்பு ஏற்பட்டு போயிடும். அப்போ வந்து பிதர்களுக்கு பிண்டங்கள்லாம் போட முடியாது. இந்த மாதிரி பலவிதமான சமூகத்தில் உள்ள சீர்கேடுகள்லாம் வந்துடும். அதனால் இந்த போருங்கிறது வேணாம் அப்படிங்கிறது போலெல்லாம் பேசணும். ரொம்ப தர்மம் தெரிஞ்சது போலெல்லாம் பேசணும் நீ. அதனால் கதாசூன் அகதாசூன்ச்ச பண்டிதாக அனுசோச்சந்தி, கற்றவர்கள் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, சோகப்பட மாட்டாங்க. இதுக்கு கதாசூன் அகதாசூன், செத்தவர்களை பற்றியும் சாக போகிறவர்களை பற்றியும். உலகத்தில் 2 கேட்டகரி தான் உலகத்தில் இருக்காங்க. ஒன்று செத்தவங்க, அதை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்களாம் சாக போகிறவங்க. 2 தான் 2 குரூப்பு தான் இருக்குது. அதான் பட்டினத்தார் கூட சொல்லுவார், செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கண்ணகான் கைலாபுரி காலத்தி எண்ணிட்டு, இதெல்லாம் சாக போகிற பணம், அது கீழே கிடக்கிறது செத்த பணம் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுபோல் அந்த மாதிரி நீ இதுக்காக சாக போகிறவனுக்காக ஏன் இப்போவே நீ வந்து அடற, என்னைக்கு இருந்தாலும் சாக போகிறான், அன்னைக்கு பார்த்துக்கலாமே அப்படிங்கிறது போல் அவர் முதல்ல உபதேசத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பித்து 18 அத்தியாயம், முதல் 6 அத்தியாயம் வந்து யாகத்தை பற்றி சொல்லுது. நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் யோகத்தை பற்றி பக்தியை பற்றி சொல்லுது. கடைசியில் இருக்கிற 6 அத்தியாயம் ஞானத்தை பற்றி சொல்லுது. இதெல்லாம் ஒரு பொதுவான பிரிவு, எல்லாத்துலேயும் எல்லாம் கலந்து தான் இருக்குது. அதனால் இந்த கீதையை படிக்கும்போது அந்த மாதிரி சில குழப்பங்கள் வரும். இப்போ நம்முடைய சபையில் வந்து அது அஷ்டாவக்கர கீதையோ இல்லை முண்டகோபனிஷத்து கௌடபாதகாரிகையோ இதெல்லாம் பேசிட்டு பிறகு கீதையை பற்றி பேசுகிறது கொஞ்சம் நெருடலான விஷயந்தான். அதை ரொம்ப உள்வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏதோ மாறுபட்டதை தோணும்.
பட் ஆனால் இது இடைநிலையில் இருக்கிறவங்களுக்கு கீதைங்கிறது இந்த உலக வாழ்க்கை. இப்போ நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும், இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், உலகம்லாம் பொய், வெறும் மித்தை, வெறும் தோற்றம் மாத்திரம், இருக்கிறது ஆத்மா ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பகவான் கீதையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்பலாமே தவிர அனுபவத்துக்கு நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து நம்ம தான் உண்மைங்கிறது போலவும், இந்த உலகம் உண்மை, உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மை, இந்த எத்தாப்பில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் உண்மை, இந்த உறவு உண்மை அப்படிங்கிறது போல தான் எண்ணம் இருக்குது. அது நமக்கு போகவே இல்லை. உண்மையாக அது போனால் தான் வந்து உண்மையான நிரந்தரமான இன்பங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. வந்து 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 போகும். தர்மத்தை அனுசரித்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னு சொன்னாக்கா, எது நல்லது எது கெட்டதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறத அனுசரித்து நடந்தோம்னாக்கா அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த வாழ்க்கை என்ன பண்ணணும், நமக்கு வந்து விசாரணை பண்ணுறதுக்குள்ள புத்தி கூர்மையை கொடுக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கணும், கீதையை படிக்கணும், இல்லை நமக்கு தெரிஞ்ச நூலை படிக்கணும்னு சொன்னாக்கா உடலில் ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். கவனம் முழுக்க அதில் செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். கவனம் அதில் செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால் பிச்சு பிடுங்கல் இல்லாமல் இருக்கணும். இப்போ பிச்சு பிடுங்கல் நிறையா நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், வீட்டை பற்றியோ இதை பற்றியோ நினைப்போம், நமக்கே தெரியாமல் என்னென்னமோ நினைப்புகள்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதுக்கும் மீறி ஏதோ காதில் விழுது கொஞ்சோண்டு கேட்குறோம். இதுதான் பொதுவான வாழ்க்கை. யாரையும் நம்ம குறை சொல்கிறதில்ல, எல்லாருக்குமே இது சுவாபந்தான். இதில் படிப்படியாக வரணுன்னா தான் பக்தி வேணும். பக்தியில் வந்து நீங்கள் மனசை ஈடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உலக இதில் இருந்துட்டு விடுபட்டு இறைவன் பால் ஒரு நம்பிக்கையும் ஒரு இதையும் வச்சு வழிபடும்போது என்ன ஆகுது, மனசு வந்து தூய்மையாகுது. அப்புறம் நம்ம விசாரிக்கும்போது தான் இந்த ஆத்மா ஒன்று தான் நித்தியமாக இருக்குது, சத்தியமாக இருக்குது அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் அது தெரியாது. இதைத்தான் இந்த 3 பிரிவாவில் 18 அத்தியாயங்களில் இந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு. கடைசி அத்தியாயம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய அத்தியாயம், மோட்ச சந்நியாச யோகம். சாதாரணமாக இந்த மோட்சத்தை பற்றிய பிரஜையை நமக்கு இந்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் யாருக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறதே தெரியாது. தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது புருஷார்த்தம். ஒவ்வொரு ஜீவர்களும் பிறந்தவர்களுக்கும் வாழ்க்கையில் 4 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று தர்மம்னு சொன்னாக்கா வாழ்க்கையில் வந்து பெரியோர்கள் கூறிய வழிப்படி, சாஸ்திரங்கள் கூறிய வழிப்படி தான் நடக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இன்னதை செய்யணும். பல் விளக்கணும்னாக்க இந்த குச்சி, இந்த மாதிரி குச்சி எடுத்து தான் பல் விளக்கணும். இத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும். அப்புறம் குளிக்கணும்னு சொன்னால் குளிக்கும்போது தண்ணி எங்கேருந்து எப்படி ஊற்றணும். இவ்வளோ நுணுக்கமாக இருக்குது வாழ்க்கையில். நமக்கு அதெல்லாம் இனிமேல் தெரியாது. ஏதோ அடித்தோம் பிடிச்சோன்ட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாஸ்திரத்தை கவனம் வச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி குளிக்கணும். அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இறைவன் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்கிற எல்லா வேலையோடையும் சேர்த்து இறைவனை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் தர்மசாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அது ஒரு கவளத்தை எடுத்து இங்கே வச்சு மற்ற ஜீவர்களுக்கு அது வந்து உணவாக முதல்ல கொடுக்குறேங்கிற எண்ணத்தோடு கொடுத்துட்டு தான் நமக்கு சாப்பிட்ணும். கீதையில் என்ன சொல்கிறான், சமையல் பண்ணுறவன் தனக்குன்னு சமையல் பண்ணுறவன் பாவி அப்படிங்கிறான். மற்றவர்களுக்காகவும் பண்ணி மிஞ்சினத்தை சாப்பிட்றவன் தான் ரொம்ப உத்தமமான மனிதன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கு. வாழ்க்கையில் இதெல்லாம் சிலது அனுஷ்டிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சோம்னா, இது மேலே பிடிப்பு இருந்ததுன்னா நம்ம செய்வோம். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்களாம், குறிப்பாக பிராமணர்கள்லாம் வாசலில் வந்து சாப்பாடு தயாரான பிறகு வாசலில் வந்து கூவாங்களாம். யாராவது சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு 3 தடவை கூப்பிட்டுட்டு யாரும் வரலைன்னா தான் போய் சாப்பிடுவாங்களாம். முதல்ல அதிதிக்கு அன்னத்தை விட்டுட்டு தான் மறுபடியும் இவங்க சாப்பிட்ணுங்கிற நீதியை வந்து கடைப்பிடிக்கிறதுங்கிறது அவங்க குடும்பத்திலே ஒரு பெரிய ஒழுக்கம். அதனால் வாசலில் சமையல் ஆகி நைவேத்தியம் பண்ணிவிட்டு வாசலில் வந்து நின்று யாராவது அதிதிகள் சாப்பாட்டுக்காக இருக்கீங்களா அப்படின்ட்டு சத்தம் போட்டு கூவணும். 3 தடவை கூவிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க.
இப்படி இந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தை பற்றி நமக்கு மனசு எப்படி இருக்கும்? நீங்கள் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும், சகல ஜீவர்களையும் தன்னை போல் நினைக்கிறது. தனக்கு பசிக்கிறது போல தானே பாக்கி பேருக்கும் பசிக்கும். பசியாற முடியாமல் இருக்கிற ஜீவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அன்னம் விட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற உணர்வோடு வாழ்ந்தோம்னா இந்த சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால தான் தர்மம் நிட்டு இது வந்து வாழ்க்கையை நெறிப்படுத்துறது. இதுக்கு பொருள் வேணும், அர்த்தம் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அங்குன்னுட்டு வள்ளுவர் சொல்கிறது போல் பொருள் இருந்தால் தான் இதெல்லாம் வாழ முடியும். பொருள்னு சொன்னாக்கா அதுக்குன்னு ஒரு அளவு தான். நம்ம பொருளை சேகரிக்க ஆரம்பித்து அதே நோக்கமாக அதிலேயே ஆழ்ந்து போய்டுறோம். அப்படி இல்லாமல் எனக்கு தேவையான அளவுக்கு, தேவைக்கு மேலே பொருள் இருந்தாலே அது பெரிய நமக்கு பெரிய சுமை. அதை காப்பாற்றுறது பெரிய சுமை. அதுக்கு நஷ்டம் வந்துடும்னு எவனா கடன் கேட்பானோ, எவனாவது ஏனாங்க கேட்பானோன்னுங்கிற மனசில் குறையெல்லாம் வந்துடும். ஓரளவுக்கு வேணும், ஓரளவுக்கு எதிர்காலத்துக்காக வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இருந்தது பாக்கி நேரமெல்லாம் இந்த ஆத்ம சிந்தனையில் பயன்படுத்தணும். பொருள் சேர்க்கறதுலையே நம்ம காலம் முழுக்க இது பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கலாம். 50 வயசுக்கு மேலேனாக்கா 50 வயசுக்கு மேலே இப்போ கால் எடுத்து வச்சு நடக்கவே முடியாமல் இருக்கிற காலத்தில் எங்கே போவீங்க, என்ன கேட்பீங்க, யார்கிட்ட இது பண்ணுவீங்க? அதனால் அது காலத்தை செய்யணும். ஆக அர்த்தம் வேணும். அதோட இன்பம்னு இருக்குது. வாழ்க்கையில் இன்பத்தோடு வாழணும். அதுக்கு பலவிதமான இன்பங்கள் இருந்தால் கூட இல்லற இன்பம் ரொம்ப வசந்த இன்பமாக வச்சாங்க. இதில் இந்த இன்பத்தினால என்ன விளைவுன்னு சொன்னால் சந்ததி விருத்தி முக்கியம். சந்ததி விருத்திக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதே. கல்யாணம் பண்ணுறது இப்போல்லாம் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் 6 வருஷம் தள்ளி போடுறேன், இப்போ இது வேண்டியதில்லை அப்படின்ட்டுலாம் நினைக்கிச்சு அது ஏதோ அது ஒரு 2ஆம் பட்சமான இதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. சந்ததி விருத்திக்காகத்தான் கல்யாணமே பண்ணுறது. சாஸ்திரம் சொல்கிறது சந்ததி விருத்தி வேணும்னா தான் பண்ணணும், இல்லாட்டி சன்னியாசியாக போயிடலாம். சந்ததி விருத்தி வேணும்னு சொன்னால் காலத்தில் வளரணும், அதை அப்போ நல்லா வளர்க்கணும். சமுதாயத்தில் நல்ல ஒரு குடிமகனை கொடுத்தோம்னா அந்த சமுதாயம் தொடர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும். அடுத்தாப்பில் மோட்சமும் பிரதானம். எல்லாருக்கும் மோட்சம் பிரதானம். இது 3 பற்றியாவது நமக்கு பிரஜை இருக்குது. மோட்சத்தை பற்றி ரொம்ப பேருக்கு என்னான்னே தெரியறதில்லை. சாதாரண மக்களுக்கு ஏதோ படித்த பண்டிதர்களுக்கு தெரியுது தவிர நம்ம சாதாரண பொதுமக்களுக்கு மோட்சத்தை பற்றிய பிரஜையே இல்லை. மோட்சம்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா ஜீவர்களுக்கும் என்ன நோக்கம்னா சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி. யாரை கேட்டாலும் எறும்புக்கு வாய் இருந்து கேட்டிங்கன்னா அதுவும் சொல்லும், எனக்கு துக்கமே இருக்கக்கூடாது, சுகமே வேணும்ன்ட்டு. எல்லா வயசானவங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லும். இதுதான் எல்லாருடைய நோக்கமும். இந்த மோட்சங்கிறது அந்த பரமானந்த பிராப்தியை கொடுக்கறது. இப்போ ஆனந்தம் இல்லையா? நல்லா தானே இருக்கணும், காசு இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நல்ல மனைவி இருக்குது, நல்ல பிள்ளைங்க இருக்குது, எனக்கு ஒன்றும் குறையே இல்லையே அப்படின்னு சொன்னாக்கா அது நிரந்தரம் இல்லை. இது நிச்சயமாக மாறும், எல்லாருக்கும் மாறும். இது மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறாய் வந்தறிவாம் தேற்றனேன்னுட்டு சிவபுராணத்தில் சொல்லும்போது உலகம்னு சொன்னாலே அதுக்கு இலக்கணமே மாற்றம்தான். இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது, எப்படியா இருக்கும். இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க நிறைய செல்வம் சேர்த்து பெரிய செல்வந்தனாக வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ரொம்ப வியாதியிலேயே அடிபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வியாதி எல்லாமே நீங்கி சுகமாகவே பல வருஷம் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நிரந்தரமே இல்லை. அதனால் இந்த ஆனந்தங்கிறது நிரந்தரமாக இருக்கவே இருக்காது. அதற்கு உண்மையை அறிந்தோம்னு சொன்னாக்கா அந்த உண்மை பரமானந்தத்தை கொடுக்கும். அந்த உண்மை தான் என்னன்னு சொன்னால் நானே ஆனந்த ரூபமாக இருக்கிறேன். ஆனந்தங்கிறது வெளியில் எங்கேயுமே இல்லை. நான் என்னை மறந்ததுனால ஆனந்தத்தை நான் வெளியில் தேடி அலையிறேன். ஆனந்தங்கிறது என்னுடைய சொரூபமாகவே இருக்குது, என் கூடவே இருக்குது, எப்போதுமே இருக்குது, 24 மணி நேரமும் இருக்குது. அது எப்போ எங்கேயோ மறந்துட்டேன், அதை மறந்துட்டு நான் வெளியில் தேடி அலையிறேன் அப்படிங்கிற உணர்றதை தான் இந்த வேதாந்தம் சொல்லி கொடுக்குது. அப்படி உணர்ந்தோம்னு சொன்னாக்கா நீ எப்போதுமே ஆனந்தத்தில் இருக்கலாம். 24 மணி நேரத்துலையும் நேரமும் ஆனந்தத்தில் இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்யக்கூடாது.
எல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அது ஒன்று தான் எதுவும் செய்யாமல் கிடைக்கிறது. அந்த ஆனந்தம் ஒன்று தான் எதுவுமே செய்யாமல் கிடைக்கிறது. பாக்கி எல்லாத்துக்கும் ஏதாவது செய்யணும். கையை காலை அசைக்கணும். அரிச்சதுன்னா கூட சொரியறதுக்கு கை போகணும். அதில் ஒரு சுகம் கிடைக்கும். அதுபோல் எது வேணும், எதை செஞ்சாலும் ஏதாவது செயல்படணும். நம்ம ஒரு முனைப்பு, நம்முடைய சக்தியை விரயம் பண்ணணும். இதுக்கு எதையுமே விரயம் பண்ணாமல் இருந்த இடத்துலையே இருந்தபடி அப்படியே இருந்தாலே போகிறோம். அதுதான் ஆனந்தம். அப்போ ஞானம்ங்கிறதுன்னு சொன்னாக்கா இந்த பரமானந்த பிராப்தி, அதாவது ஆனந்தாத்மிக பிரம்ம ஞான பிராப்தி மோக்ஷம் அப்படின்னு சொல்லுது. ஆனந்த பிராப்தி, ஆனந்தத்தை அடையிறதுங்கிறது விவகாரத்தில் நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஆனந்தத்தை அடையிறது இல்லை. ஆனந்தம்னா அடையப்பட்டதாகவே இருக்குது. அது ஒன்று தான் அடையப்பட்டது. பாக்கியெல்லாம் தான் அடையிறோம், இழக்கிறோம். பாக்கி எல்லா விஷயத்தையும் இந்த பொருள் எனக்கு ஆனந்தம் கொடுக்கலாம். ஆனாலும் இது ஒரு காலத்தில் வந்தது, இது ஒரு காலத்தில் போயிடும். எனக்கு இது ஆனந்தமாக தான் இருக்குது. வச்சுருக்கிறது, இது பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது எல்லாம் ஆனந்தமாக இருக்குது. இது ரிப்பேர் ஆச்சுன்னாக்கா என்னுடைய அமைதியே கெட்டு போகுது. இது தூக்கிட்டு போய் யார்கிட்ட ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது, அவன் கேட்குற காசு அதிகமாக கேட்குறான், கூட ஏதோ பிரச்சனை வந்துடும். இதனால் துக்கமும் கூடவே இருக்கும். அதனால் உலகப் பொருள்களில் நமக்கு அந்நியமாக உள்ளதில் எதுலேயுமே துக்கம் கலவாத ஆனந்தமே கிடையாது. நம்ம துக்கமே கலவாத ஆனந்தம் வேணும்னு சொன்னாக்கா இந்த ஆத்ம ஞானத்தை பெறணும். அந்த ஆத்ம ஞானம் தான் என்னங்கிறத பற்றி இந்த ஞான சந்நியாச யோகம்ன்ட்டுங்கிற மோட்ச சந்நியாச யோகம். மோட்சத்தை சந்நியாசம் பண்ணுறதுக்கு இல்லை, மோட்சத்தை அடையிறதுக்கு சந்நியாசம் ஒரு வழியாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக மோட்ச சந்நியாச யோகம்னுட்டு. இந்த அத்தியாயம் ஆரம்பத்திலே என்ன கேட்குறாருன்னு சொன்னால், அர்ஜுனன் கேட்குறாரு, சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன அப்படின்னு கேள்வியில் இந்த அத்தியாயமே ஆரம்பமாகுது. பகவான் சந்நியாசத்தை பற்றி நிறைய முன்னாடி சொல்லியிருக்காரு, தியாகத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. இதில் 17 அத்தியாயத்துலேயும் சொன்ன விஷயங்களெல்லாம் திருப்பி ஒரு தடவை அங்கேயும் எங்கேயுமா கலந்து தான் வரும். தனியாக அப்படியே சொல்லலை. நம்ம பார்த்து பகுத்து வேணால் சொல்ல முடியுமே தவிர, இப்போ நூலை படிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாம் கலந்து தான் அதில் வரும். இதில் கேட்குறாரு சந்நியாசம்னு என்ன, தியாகம்னா என்ன அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே கர்ம யோகம்னுட்டு நம்ம நீங்கள் கேட்டிருப்பீங்க. கர்மம்ங்கிறது விதித்த கர்மம், விலக்கப்பட்ட கர்மம்னுட்டு 2 இருக்குது. சாஸ்திரங்கள் எதெல்லாம் செய்ய சொல்லுது, எதெல்லாம் விலக்குன்னு சொல்லுது. இப்போ இந்த விதித்த கர்மத்தை ஆசையோடு செய்கிறதுன்னு ஒன்று ஆசை இல்லாமல் செய்கிறதுன்னு ஒன்று. கர்மம் செய்ய வேண்டியதான். கர்மம் பகவானே சொல்கிறாரு, கர்மம் யாரும் செய்யாமல் இருக்கவே முடியாது. இப்போ நான் கூட கர்மம் செய்யாமல் இல்லை. இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணி காற்று அதை அழித்து இந்த மாதிரி சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு என்னுடைய மாயை தான். என்னுடைய மாயை மூலமாக செய்கிறேன். நான் செய்யலை, என்னுடைய மாயை மூலமாக அது நடக்குது. இதில் ஆழ்ந்து நம்ம கேட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கதை சொல்கிறார். ஆமாப்பா நடக்குதுன்னு. உண்மையிலே எதுவுமே நடக்கவே இல்லை. எங்கேயும் எதுவுமே நடக்கலை. யாதும் என்றும் எவ்விடத்தும் பிறத்தல் இறத்தல் இலதாகும். யாரும் பிறக்கலை, யாரும் சாபம் இல்லை, யாரும் பந்தத்தில் இல்லை, யாரும் முக்திக்காக அலையவும் இல்லை. அதனால் இதெல்லாம் வெறும் எண்ணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது முடிவான உண்மை. இப்போ நம்ம அதை மறந்துடுவோம். ஏன்னா இப்போ விவகாரத்தில் சத்தியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பாரமார்த்திக சத்தியமும் இடையில் என்ன கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அதனால் கர்மங்கிறது செஞ்சு தான் ஆகணும். எல்லோரும், நானும் செஞ்சு தான் ஆகணும். தேகம் எடுத்தவன் எல்லோரும் கர்மம் செஞ்சு தான் ஆகணும். கர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா அந்த கர்ம பலனை தியாகம் பண்ணிடலாம். ஏன்னா கர்மத்தை செய்கிறதுனாலே உனக்கு பந்தம் இல்லை. அதை நான் செய்கிறேன்னு நினச்சி நீ செய்யும்போது தான் உனக்கு பந்தம் ஏற்படுது. நீ செய்யவே இல்லை, உன்னால் கர்மம் செய்ய முடியாது. அதான் அது அழகாக சொல்கிறாரு. ஒரு கர்மம் நடக்குதுன்னு சொன்னால் அதில் 5 அம்சங்கள் கூடியிருக்கு. தேகபிருதோ சக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷத்தை நகி தேகபிருதோ சக்கியம் தியக்தும் கர்மாணி
அசேஷது முழுவதும் கர்மத்தை தேகமுடையவன், தேகம் தான் என்றும் அபிமானமுடையவன். தேகமுடையவன்னாக்கா எல்லாருக்கும் தேகம் இருக்குது, ஞானிக்கும் தேகம் இருக்குது. ஆனால் தான் தேகம்னுட்டு அபிமானம் அவனுக்கு இல்லை. மற்ற நம்ம சாதாரண மக்களுக்கு தேகம், நாம் தேகம்ங்கிற அபிமானம் இருக்குது. அந்த மாதிரி தேகத்தை உடையவனுக்கு கர்மாவை விடுறதுக்கு முடியாது, கொஞ்சம் கூட முடியாது. எஸ்து கர்மாணி பல தியாகி ச தியாகி தபிதியத்தே. யார் கர்ம பலனை விடுறானோ அவனைத்தான் தியாகி அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே. ஒரு கர்மத்தோடைய முடிவு எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதற்கு 5 விதமான சூழ்நிலைகள் அதுக்கு கூடி வரணும். அதான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு ஞான சாஸ்திரத்தில் சாங்கியத்தில் சொல்லியிருக்கு. என்னது? அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம். அதிஷ்டானம் அது போல் கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதா ச பிருதக் சேஷ்டா தெய்வம் ச அத்திர பஞ்சமம். அதாவது அதிஷ்டானம்னாக்கா உடல், ஒரு காரியம் ஒரு செயல் செய்யணும்னாக்கா இந்த உடல் முக்கியம். இன்னொன்று ததா கர்த்தா, நான் செய்கிறேன்னுட்டு ஒருத்தன் இருக்கணும். உடம்பு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பணம் கிடக்குன்னா பணம் எந்த கர்மாவும் செய்யாது. உடலும் வேணும். உள்ளுக்குள்ளே அந்த அகங்காரம், ஈகோன்னு சொல்கிற அந்த தத்துவம் இருந்துக்கிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறதுக்கு அது ஒன்று வேணும். அதுபோல் கரணம் 5 அந்த கரணம் இருக்குது. அகக்கரணம், புறக்கரணம்னுட்டு 5 இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதை போல் கண், காது, மூக்கு இதெல்லாம் 5 ஞானேந்திரியம். இது கை, கால், உபஸ்தம், பாயு அப்படின்ட்டு 5 இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு கர்மாவை செய்யணும். இது இல்லாமல் கர்மா நடக்காது. அதுபோட விவிதாச்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் சா அத்திர பஞ்சமம். அதோட தெய்வம் 5வது காரணம். இந்த 5 காரணத்தினால தான் காரியம் நடக்குது. இந்த 5 காரணத்தினால காரியம் நடக்கும்போது எந்த ஜீவனாவது நான் தான் இது செய்கிறேன்னு நினச்சான்னாக்கா அவனோட பைத்தியக்காரன் யார் இருப்பா? இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பு நீ இல்லை, நீ உருவாக்கினதில்லை. இது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது. அதே போல் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற இந்திரியங்களாகட்டும், கண், காது, மூக்கு, செவிங்கிற கரணங்களாகட்டும், இதெல்லாம் வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி தெய்வீக சக்தின்னு ஒன்று இருக்கணும். அது இல்லாட்டி அதெல்லாம் ஒன்று இருக்குது. கண் இருக்கிறதுனாலே பார்க்க முடியுமா? உள்ள சக்தி இருந்தால் எவ்வளோ பேருக்கு கண் இருக்குது, பார்வை இல்லாமல் இருக்குது. அதுபோல் மூக்கு இருக்குது, சுவைக்கிறதுக்கு முடியலை, டாக்டர்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 காதும் இருக்குது, கேட்குறதுக்கு முடியலை. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு கொடுத்து வாங்கி காது கருவி ஏதோ போட்டுக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையான ஆத்மானுட்டு ஒன்று இருந்தால் தான் அதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல், இதெல்லாம் மட்டும் இல்லாமல் தெய்வங்கிறது இந்த நம்ம வணங்குற தெய்வத்தை சொல்லலை. தெய்வங்கிறது தான் நம்முடைய பழைய வினை, நம்முடைய வாசனைகள். இந்த வாசனைகள் தான் உங்களை செயல்படுத்த தூண்டிக்கிட்டே இருக்குது. அதுக்குப்படி தான் நடக்கிறீங்க. நீங்கள் யாருமே அதை மீறி நடக்கிறதுக்கு முடியாது. அதை மீறி நடக்கிறதுக்கு யாருக்குமே சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொன்னான் அவன் எவ்வளோ பெரிய மடையன். அப்படி அவனா தான் செய்யாமல் இருந்தும் தான் செய்கிறேன்னு நினைக்கிறதுனால அந்த கர்ம பலன் இவனை ஒட்டிக்கிட்டு சம்சாரத்தில் மாட்டிக்கிறான். நான் செய்யலேன்னு சொன்னாக்கா தெய்வம் செய்விக்குது, இதை நான் செய்யலை அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு மேலோங்கிட்டுன்னா இந்த கர்ம பலன் இவனை ஒட்டாது. இவன் சாட்சியாக இருப்பான், காரியங்கள் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இவனுக்கு பாவ புண்ணியமே சேராது, சுத்தமான ஆத்மாவாகவே இருப்பான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், தான் செய்கிறேன் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறதுனால இவனே மாட்டிக்கிறான். அதுக்காக தான் பகவான் சொல்கிறாரு, நீ ஒன்றும் செய்யலை, நிமித்த பாத்திரம் பவார்ஜுன, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னாக்கா இயற்கை சக்தியானது உன்னுக்குள்ளே இருந்து வேலை செய்யும். அதுபடி அது வேலை செஞ்சுட்டு போகட்டும்.
நான் செய்கிறேன் நீ நினைக்காத, நீ செஞ்சேன்னு நினச்சாதான் உனக்கு பாவ புண்ணியம் வரும். இத்தனை பேரை கொன்றேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் அப்போ தான் வரும். இப்போ நான் செய்யலை அப்படின்னு நினச்சிட்டின்னாக்கா அப்போ அந்த பாவ புண்ணியம் உனக்கு வராது. அதான் இது நிஷ்காம கர்மங்கிறது. இதை வந்து ஆசை இல்லாமல் கர்மங்களை செய்கிறது. ஒன்று இந்த மாதிரி கர்ம பலனை தியாகம் பண்ணலாம். இன்னொன்று தான் ஆத்மான்னு உணர்ந்த பிறகு ஆத்மா வந்து அகர்த்தா, அதுக்கு கர்மங்கிறதே கிடையாது. ஏன்னா ஆத்மான்னுட்டு நம்ம சொன்னது வந்து பூரணமான வஸ்து. அந்த பூரணமான வஸ்துவில் வந்து செயல்களுக்கு இடமே இல்லை. ஏன்னா பூரணமாக இருக்குது. ஏதாவது செயல் பண்ணணும்னா ஏதாவது குறை இருந்து நம்ம அதை நிறைவு பண்ணிக்கிறதுக்காக தானே பண்ணுறோம். எந்த காரியங்களை நம்ம எது பண்ணாலும் தப்பான காரியம் பண்ணால் கூட நம்ம கோபம்ங்கிறது ஒரு அழுத்தம், ஒரு டென்ஷன் உள்ளே வருது. அதை ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் திட்டுறோம், ஒருத்தரை போய் அடிக்கிறோம். தப்பான காரியம் பண்ணாலும் சரி, நல்ல காரியம் பண்ணாலும் சரி, எல்லா காரியத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அழுத்தம் இருக்குது, ஒரு குறை இருக்குது. இப்போ இறைவனுக்கு எந்த குறையுமே இல்லை. இறைவன்னா முழுமையானவன். அவன் எங்கேயும் இருக்கிறான், மேலே இருக்கான், கீழே இருக்கான், சைடில் இருக்கான். அவன் இல்லாத இடமே இல்லை. அதனால் அவனுக்கு எதுவுமே அடைய வேண்டியதுன்னு இல்லை. ஏதாவது இருந்தாக்கா அது எல்லாமே அவனும் தான். அதனால் அவன்தான் நான் நம்ம நினச்சிட்டோம்னா என்ன ஆகுது? நம்ம அவனை போலவே அவனுக்கு இருக்கிற என்ன மனநிலை இருக்கோ அதே மனநிலை தான் நமக்கும் இருக்கும். அப்போ நம்ம எந்த செயலையும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி நம்ம உணர்ந்துட்டோம்னாக்கா எந்த கர்மா செஞ்சாலும் நான் செய்யலை, என்னுடைய பிரகிருதி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரகிருதி கிரியமானானி குணானி கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியத்தே. அகங்கார விமூடாத்மா, மூடன்லேயே ரொம்ப அதிக மேதாவியான மூடன் இருக்கானே, அகங்கார மூடாத்மா, அவன்தான் சொல்கிறான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. கர்த்தா அகம், நான் கர்த்தான்னு நினைக்கிறான். அது என்ன வேலை பண்ணுறது என்னவோன்னா பிரகிருதி பண்ணுது. இவன் தானாக இழுத்து போட்டுக்கிறான் தன் மேலே. கஷ்டம் எங்கேருந்து வந்தது? கஷ்டம் எங்கேருந்தும் வரல, இவனாக இழுத்து போட்டுக்கிட்டான் தன்னுடைய எண்ணத்தினால. அதனால் இது எதுக்குமே வந்து நான் சம்பந்தப்படலை. நான் சுத்தமான ஆத்மாவாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஞானம் நமக்கு திடப்பட என்ன ஆகும்? இந்த கர்மா நான் செய்கிறவன் நான் இல்லைன்னு ஆகிடும். இன்னும் அந்த நிலைக்கு நமக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எந்த கர்மாவும் வந்து நான் என்னால் என்னுடைய ஜீவனுடைய முயற்சியில் நடக்கலை, தெய்வத்துடைய சாநித்தியத்தில் நடக்குது. அதனால் இந்த கர்ம பலன் அவனுக்கு உரியது, எனக்கு உரியதில்லை அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு புண்ணிய பாப்பம் வராது. இது வந்து முன்னது வந்து பக்தி மார்க்கம், பின்னாடி உள்ளது ஞான மார்க்கம். ஞானத்தில் வந்து கர்மாவே நான் செய்யலை, இது எனக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை, ஏதோ பிரகிருதி கர்மாவை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒதுங்கிறது, சுத்தமாக ஒதுங்கிறது. இல்லை கர்மாவை செய்கிறேன், இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் நான் ஏதோ கர்மா செய்ய வேண்டியிருக்கு, இருந்தாலும் இது தெய்வத்தினுடைய இது, அதை வந்து இந்த பலனும் எனக்கு வேண்டியதில்லை, ஏன்னா நான் செய்யாததுனால அந்த பலனை வந்து இறைவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு போகலாம். இப்படி எந்த விதமாக 2 விதமாக போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து சித்தமானது சுத்தமடைந்து ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த வழியை அனுசரித்து பார்க்க சொல்லி சொல்கிறாரு. போது எது அக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாததம். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அக்ரே விஷமிவ, ஆரம்பத்தில் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நினச்சி உலகத்தில் வாழ்கிறது வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது முடிவில் பார்த்தா அது ரொம்ப சுகமாக இருக்கும். ஏன்னாங்க முடிவில் வந்து எந்த விதமான பாவ புண்ணியமும் நம்ம ஒட்டாமல் சுத்தமான ஆத்மாவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பின்னாடி வந்து சுகம் கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். சில விஷயங்கள் ஆரம்பத்தில் எதெல்லாம் சுகமாக இருக்கோ அது முடிவில் கஷ்டத்தில் தான் கொடுக்கும். நம்ம உடல் சுகத்தில் அனுபவிக்கும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கே தெரியாமல் நிறைய சக்தி விரயம் பண்ணி தான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் சுகம் அனுபவிக்கிறது போல் தெரியும் நமக்கு. அந்த சுகத்தினால வந்து நிறைய சக்தி விஷயம் நம்மகிட்ட சேர்த்து வச்சுக்கிற சக்தி விரயமாகும். ஆனால் இப்போ நீங்கள் தபஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க,
தபஸ் பண்ணும்போது பார்த்தா துக்கம் போல் இருக்கும், கஷ்டம் போல் தெரியும். ஆனால் இந்த தபஸ்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சக்தி, சேமிப்பு, ஆத்ம பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து பின்னாடி சுகத்தை கொடுக்கும். இப்போ கஷ்டம் போல் தெரியும். அதனால் எந்த விஷயமே ஆரம்பத்தில் எது கஷ்டமாக இருக்கோ அது முடிவில் வந்து சுகத்தை கொடுக்கும். எது ஆரம்பத்தில் சுகம்னு நினச்சிட்டு பெரும்பாலும் ஆரம்பத்தில் சுகத்தை தேடி தான் நம்ம ஓடுவோம். ஸ்வீட்டு சாப்பிட்றது சுகமாக இருக்கும், நிறைய ஸ்வீட்டை சாப்பிடுவோம். அது பின்னாடி டயபெட்டிஸ்ன்னுட்டு வரும்போது துக்கத்தை தான் கொடுக்கும். அதுபோல் இப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து பச்சிலைகளையும் வேப்பிலையும் சாப்பிட்டு தினம் 2 குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் கசப்பு சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பின்னாடி இந்த வியாதியே உங்களை வந்து அண்டாமல் சுகமாகவே இருக்கலாம். அதுபோல் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆத்ம ஞானத்துக்காக நீங்கள் படக்கூடிய சிரமங்கள்னு சொல்கிறது எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டம் போல் இருக்கும், முடிவில் வந்து சுகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர். இந்த எல்லா கர்மமும் சர்வம் அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. இந்த அத்தியாயத்தில் வந்து குணங்களை பற்றி சொல்கிறாரு. 3 விதமான குணங்கள். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அமைப்பே வந்து 3 குணங்கள்னால் ஆக்கப்பட்டிருக்கு. 3 குணங்கள் தான் மூலப்பிரகிருதியிலேருந்துட்டு முதல்ல தோன்றியது. அதாவது பிரம்மமாகவே இருக்க, மாயைங்கிற ஒரு தத்துவத்தோடு கூடி அது மூலப்பிரகிருதியாக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அது முதல்ல பிரிகிறது குணங்களாகத்தான் பிரியுது. 3 குணங்கள், சத்வ ரஜஸு தமசு அப்படிங்கிற குணங்களோட பிரியுது. இந்த சத்வ ரஜஸு தமசு வந்து, சத்வங்கிறது ஆத்மாவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது, ரஜஸுங்கிறது கொஞ்சம் கீழே, தமசுங்கிறது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறது. தமோ குணம் இருக்கிறவங்களுக்கு வந்து முழுக்க உலகாயுதர்களாகவே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த தெய்வ பக்தி, பிறருக்கு நல்லது செய்கிறது அப்படிங்கிறது, பிற உயிர்களை தன் உயிர் போல நேசிக்கிறது, அன்பு, பாசம், நேர்மை, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வசப்படாது. அதுக்கு மாறாக தான் நடந்துப்பாங்க. சத்திரிய குணத்தில் ஓரளவுக்கு நல்ல குணங்களும் இருக்கும். அதோட வீரம், தைரியம், செயல்திறம் அப்படியெல்லாமும் சேர்றதுனால அவங்க உலகத்தில் வந்து அவங்க தான் வந்து குறிப்பாக ராஜாக்களாகட்டும், ஒரு பெரிய அதிகாரிகளாகட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த குணம்தான் அதிகமாக இருக்கும். சாத்துவ குணம்ங்கிறது, சத்துவ குணம்னு சொல்லக்கூடியது குறிப்பாக வந்து நம்ம இந்த ஒரு சமுதாய அமைப்பில் வந்து பிராமணர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பிராமணர்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம போல் உள்ளவங்களுக்கும் அந்த குணம் இருந்ததுன்னு சொன்னாக்கா, சாத்திய குணம் இருந்தால் அவங்களையும் பிராமணன்னே சொல்லலாம். சாஸ்திரம் வருணத்தின்படி நம்ம பிராமணனாக இல்லாட்டி கூட குணத்தின்படி நம்ம பிராமணனாக இருக்கலாம், குணத்தின்படி நம்ம சத்திரியனாக இருக்கலாம், குணத்தின்படி நம்ம பிராமண ஜாதியில் பிறந்தும் அவன் சூத்திரனாகவும் இருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட தமோ குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சோம்பல், ஏதாவது எல்லாரும் ஒதுக்கக்கூடிய பொருள்களாக புசிக்கிறது, தேவைப்படாத உடலுக்கு அவசியம் தேவைப்படாத உணவு, ரொம்ப புளிச்சு போனது, ரொம்ப காரமானது, இந்த மாதிரி உணவுகளெல்லாம் என் நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். சத்துவ குணத்துக்கு ரொம்ப மிதமான ஆகாரம், உப்பு, புளிப்பு, காரம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, மனசு வந்து சலனம் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த ஆகாரத்தினால. இப்படி இருக்கக்கூடிய இந்த குணங்களோட கூடிய வாழ்க்கையில் நம்ம ஞானம் அடையணும்னு சொன்னாக்கா படிப்படியாக சத்துவ குணத்துக்கு வரணும். சத்துவ குணத்துக்கு வந்தால் தான் ஞானமானது திடப்படும் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். முன்கூட்டியே முன்னவே சொல்லியிருக்கார். இந்த வேதங்கள்லாம் கூட
இந்த 3 குணங்களை பற்றி அப்போ திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்கார் அவர். அதாவது இந்த வேதங்கள் எல்லாமே 3 குணங்களை பற்றி தான் பேசுது. நீ என்ன ஆகணும், இந்த 3 குணங்களையும் கடந்தவனாக இருக்கணும். 3 குணத்தையும் கடக்கிறதுன்னு சொன்னால் என்னத்தை கடந்தால் என்ன ஆகும், எங்கே போவோம்? ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் போவோம். ஆத்மஸ்வரூபத்தில் குணங்கள் கலந்து, அதாவது மாயை கலந்து குணங்களாக வந்து அதில் நம்முடைய தோற்றம் ஏற்பட்டு போயிருக்கு. அதனால தான் நமக்குள்ளே இத்தனை பேர், இத்தனை வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து ஒரே குணத்தில் இல்லை. எல்லார்கிட்டையும் சத்துவகுணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தமோ குணம் இருக்குது. ஆனால் வெவ்வேறு அளவில் இருக்குது. சத்துவகுணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்கள சாத்விகர்கள்னு சொல்லுவோம். சிலருக்கு ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அவங்கள்ட்டையும் சத்துவகுணமும் இருக்கும். ஆனால் ராஜசம் அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க தான் இந்த மாதிரி இப்போ பாலிடிக்ஸுக்கெல்லாம் வர முடியும்னா அவங்க தான் வருவாங்க. சாத்விகர்கள்லாம் பெரும்பாலும் அதுக்கெல்லாம் வர முடியாது. வந்தாலும் திறமையாக அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியாது. நிறைய ஏமாற்று வேலை, பொய் பித்தலாட்டங்கள்லாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு அவங்கெல்லாம் லாயக்கே இல்லை, அவங்கெல்லாம் வரவே முடியாது. அதனால் நம்ம சத்துவகுணத்தோடு இருக்கிறவன் தான் வந்து ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். அப்படிங்கிறதுனால இந்த குணபேதங்களை பற்றி சொல்கிறார். முதல்ல கர்மாவை பற்றி சொன்னார். கர்மாவில் வந்து சந்நியாசம்னு சொன்னாக்கா கர்மாவையே விட்டுடுறது. தியாகம்னு சொன்னாக்கா கர்ம பலனை விட்டுடுறது. தியாகம் தான் எல்லாருக்கும் சாத்தியம். கர்மாவே விட்டுடுறதுங்கிறது முடியாது. கர்மாவே விட்டுறதுங்கிறது இயல்பு இல்லை அது. அதனால் நீ என்ன பண்ண, அது ரொம்ப உயர்ந்த நிலை. முடிஞ்சாக்கா அந்த மாதிரி அந்த நிலைக்கு வரும்போது விட்டுடலாம். நம்ம முன்னாடி சொன்னது போல் நான் அகர்த்தா அபோக்தா, அதனால் இது கர்மத்துக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நான் ஆத்மஸ்வரூபி அப்படின்ட்டு இருக்கிறதுங்கிறது சாத்தியம்தான். அது எல்லாராலையும் முடியாது. அதனால் நீ வந்து கர்ம பலனை தியாகம் பண்ணு. அதனால் சந்நியாசமாக தியாகமானு கேட்டீங்கன்னாக்கா இப்போ நீ இருக்கிற நிலையில் சந்நியாசத்தை விட தியாகமே மேல் அப்படின்ட்டு சொல்கிறார். கர்ம பலனை தியாகம் பண்ணு. ரெண்டாவது சந்நியாசம்னுட்டு இங்கே சொல்கிறது வந்து கர்ம பல தியாகம்தான். அனாசிதக கர்ம பல தியாகம், பலனை ஆசிரியிக்காமல் இருக்கிறது தான் சந்நியாசம் அப்படின்ட்டு 6வது அத்தியாயத்திலே சொல்கிறாரு. சந்நியாசம்னு சொன்னாலே வந்து நியாசம்னா 2 பொருள். ஒன்று விடுதல், முற்றிலும் விடுதல், இந்த உலக பற்றை வந்து முழுவதுமாக விட்டு விடுதல். இன்னொன்று நியாசம்னு சொன்னால் இறை சிந்தனையை, இறைவனை வந்து ஒவ்வொரு அவயவத்திலையும் பிரதிஷ்டை பண்ணுறது. அதாவது கண்ணுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, காதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. இப்படி இந்திரியங்கள்லாம் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய சக்தி அடிப்படையில் வேலை செய்யுது. அந்த தெய்வங்களை வந்து நேரடியாக அந்தந்த அவயவங்களில் பிரதிஷ்டை பண்ணிடுறது. பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா செயல்களெல்லாம் தெய்வத்தினுடைய செயல்களாகவே மாறிடும். நம்ம செய்கிறதுங்கிறது இருக்காது. அதனால தான் சந்நியாசம்னு சொல்கிறது. ஆசிரம சந்நியாசம்னுட்டு ஒன்று இருக்குது. இந்த காவி உடை போட்டுக்கிட்டு போகிறவங்க இருக்காங்களே, அது வேறு. அதில் வந்து நம்ம சாதாரணமாக வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் சொல்லும்போது பிரம்மச்சரியம்னா பிரம்மம்னாக்கா வேதத்தை படிக்கிற காலத்தில் உள்ளவங்களுக்கு பேர் பிரம்மச்சாரின்னு பேர். நம்ம வழக்கத்தில் கல்யாணம் பண்ணிக்காதவனெல்லாம் பிரம்மச்சாரின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. பிரம்மச்சரியம்னு சொன்னால் பிரம்ம ஆச்சரியம், பிரம்மத்தை ஆசிரித்து இருக்கிறது, வேதத்தை அனுசரித்து வேதத்தை பயின்று கொண்டு இருக்கக்கூடிய காலம் பிரம்மச்சரியம். அதுக்கு பிறகு வந்து கிரகஸ்த சாஸ்திரமே சொல்லியிருக்கு. படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பத்தை நல்ல மனைவியை தேடி உலகத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய நிலையில் நீ குடும்பத்தை நடத்தணும். தென்பலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்பலத்தார் ஓம்பல் தலைன்னுட்டு வள்ளுவர் சொன்னது போல், தென்பலத்தார்னால் நமக்கு இறந்த முன்னோர்கள், தெய்வம், ஒக்கல் உற்றார உறவினர்கள், விருந்தினர், இவங்க 4 பேருக்கும் உதவியாக இருக்கிறதுக்கு தான் குடும்பமே நடத்துறது, கல்யாணமே பண்ணிக்கிறது. இப்போ அந்த மாதிரி யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி அப்படியான்னுட்டு கேட்பாங்க. அந்த மாதிரிங்கிற கருத்தே சுத்தமாக மறந்துட்டோம். சமுதாயமே மறந்துட்டுது. வள்ளுவர் காலத்தில் இருந்ததோ, நம்ம சாஸ்திரங்கள் சொன்னதோ, நம்ம ஏதோ நமக்கு சுகத்துக்காக நம்ம ஏதோ பண்ணிக்கிறோம். அப்படி மேற்பட்டு தப்பி தவறி குழந்தை தெரியாமல் நம்ம கண்ட்ரோலையும் மீறி குழந்தை பிறந்துட்டுன்னா அதை எப்படியோ காப்பாற்றி ஆகணுங்கிறதுக்கு காப்பாற்றுவோம். அதுக்கு படிக்க வைப்போம். அதுவும் நம்ம இஷ்டப்படி அதுக்கு படிக்க வச்சு அதை நம்ம விருப்பப்படி நமக்கு எது கௌரவம் வருமோ அந்த மாதிரி உத்தியோகம் அதுக்கு பார்த்தாக்கா
இது நமக்கு எது கௌரவமாக இருக்குமோ அப்படி பார்ப்போன்னுட்டு பண்ணுற அளவுக்கு இப்போ வாழ்க்கை முறையே மாறிப்போச்சுன்னு வச்சுங்க. அது இப்போ இன்னும் நம்ம மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை அது. ஆனால் உண்மையான இது எப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் வந்து இந்த குடும்பங்கிறது ஒரு சிறிய உலகம் போல். ஒரு பெரிய உலகம் எப்படி நல்லா ஒரு ஆனந்தமாக அமைதியாக வாழணுன்னாக்கா, இந்த சிறிய உலகமானிய குடும்பமும் அப்படி வாழணும். அதற்காகத்தான் திருமணம்னு செஞ்சுக்கிறது, வம்ச விருத்தி பண்ணுறது, இந்த உலகம் மேலும் அது தர்மத்தை அனுசரித்து நல்ல விதமாக வாழ்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தாப்புல வந்து சந்நியாசம்னு வச்சாங்க. அந்த சந்நியாசத்தில் முழுக்க முழுக்க ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் இல்வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பேர் சந்தேகமாக இருக்கும், இல்வாழ்க்கையில் இருந்துகிட்டே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்காக பண்ணி வச்சாங்களே தவிர இல்வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஞானம் அடைய முடியாதுன்னுட்டு சொல்ல முடியாது. இல்வாழ்க்கையில் இருந்து ஞானம் அடைஞ்சவங்க நிறையா. சன்னியாசியாக போய் ஞானம் அடைஞ்சவங்கன்னா ரொம்ப குறவு தான். அது ஏதோ ஒரு அமைப்புக்காக அந்த மாதிரி 4 வச்சாங்களே தவிர சந்நியாசம் ரொம்ப அவசியம் இல்லை. அந்த சந்நியாசங்கிறது ஆசிரம சந்நியாசம். அதுலேயே இப்போ பலவிதமான பிரிவுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த சந்நியாசத்துக்கு வச்சு இந்த 18வது அத்தியாசம் பேசலை. சந்நியாசம்னு சொன்னாக்கா கர்மங்களுடைய பலனை சந்நியாசம் பண்ணுறதை பற்றி தான் இது பேசுது. அதனால தான் இந்த அத்தியாயத்துக்கு மோட்ச கர்ம சந்நியாசம் அப்படின்ட்டு குறிப்பிட்டதுக்கு காரணமே தான். இதை வந்து கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை முடிக்கும்போது நீ உன்னுடைய கர்மத்தை ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுண பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வபாவ நியதம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். இந்த வர்ணாசிரம தர்மத்துப்படி நீ எந்த இனத்தில் பிறந்திருக்கிறாயோ அது இப்போ வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அது வந்து எந்த இனம்னுட்டு அவங்கவுங்களுக்கே தெரியலை. எல்லாம் கலந்து போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறதுலேருந்து மாறினது மட்டும் இல்லாமல் தொழிலை வசதிக்காக சம்பாதிக்கிறதுக்காக எது பொருள் நிறையா இருக்கோ அந்த தொழிலுக்கு தான் போகணுன்னு எல்லோரும் ஆசைப்பட்டு அங்கேயே போகிறாங்க. மெடிக்கல்னாக்கா இப்போ எல்லோரும் போடுவாங்க. அந்த காலத்துலனா வைத்தியர் தொழிலை பாரம்பரியமாக செஞ்சிகிட்ருப்பாங்க. ஆசாரி தொழிலெலாம் பாரம்பரியமாக செய்வாங்க. அதை போல் ஒவ்வொரு தொழிலும் அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து கவனம் முழுக்க இந்த தொழிலை சிரத்தையாக செய்கிறதுல தான் இருக்கும். பெருசாக காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பெரும்பாலான தொழிலில் இருந்தவங்க ஏழைகளாக இருந்தால் கூட அந்த தொழிலை விட்டே வரமாட்டாங்க. அப்படி இருந்த காலம்லாம், அப்படி இருந்த காலத்தில் சொன்ன காரியம் இதெல்லாம். உன்னுடைய சுதர்மத்தை செய்கிறது தான் ரொம்ப உசந்தது. ஏன்னா அது வந்து உன்னுடைய சக்தி வரையும் கிடையாது. உனக்கு இயல்பாக இருக்கிற மனோநிலையை அந்த மாதிரி அந்த செயலை வந்து அவ்வளோ சிறப்பாக செய்ய உன்னை ஊக்குவிக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்கள வந்து வறுமையில் இல்லாமல் அவங்கள காப்பாற்றிக்கிட்டும் இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் காசு பிரதானம்னு ஆன பிறகு காசுக்காகத்தான் வாழ்க்கைங்கிற அளவுக்கு எல்லாருமே மாறிட்டோம். அதனால் இப்போ நம்ம அந்த குலத்துக்கு தகுந்ததை செய்யணுட்டு சொல்கிறது இல்லை. கீதையில் அவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரேயான் சுதர்மோ விகுண பரதர்மாத். இன்னொருத்தன் தொழில் செய்கிறத விட உன்னுடைய தொழிலையே செய்கிறதுல உனக்கு சக்தி விரயம் மட்டுமில்லை, உன்னுடைய புக்தி தீக்ஷண்யம், உனக்கு இயல்பாகவே வைராக்கியம், நீ செய்கிற காரியத்தில் திறமை, மென்மேலும் திறமை சேர்த்துக்கிறது, ஒரு நல்ல மனிதனாக, அதாவது சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, செய்கிற வேலையை நான் நல்லா செஞ்சேன்னு சொன்னாலே அதில் எனக்கு திருப்தி. எனக்கு கூலி கூட கொடுக்கலன்னா கூட இந்த வேலையை நான் 1க்கு 2 தடவை அப்படி இப்படி பார்த்தேன்னு சொன்னாக்கா எனக்கே ஒரு திருப்தி. எனக்கு இப்போ ஞாபகம் வருது, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சோஃபா கிழிஞ்சிருந்துன்னுட்டு மேல் ரெக்ஸின் வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தவர், இந்த ரெக்ஸின் வேணாங்க, இது வாங்கி போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. இவர் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு, நான் இந்த ரெக்ஸின் அடிக்கிற வேலை தாங்கன்னாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, நான் குரோம்பேட்டையில் இருக்கேன், நான் வேளச்சேரியில் இருக்கேன், நான் குரோம்பேட்டையில் இருக்கேன்னாரு. சரி, நான் இதை வாங்கினான்னாக்கா நீங்கள் வந்து செஞ்சு தரீங்களா அப்படின்னேன். கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு, எனக்கு வேலை இருக்குது, இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றதுனால வரேன் அப்படின்ட்டு வந்தார். வந்துட்டு ஏதோ ஒரு கூலி கேட்டார். நான் அதை சரின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி வந்தவர் 7 மணிக்கு வந்தவர் நைட்டு 1 மணிக்கு தான் படுத்தார். அதை வந்து அவ்வளவு சுத்தமாக உட்காந்துட்டு அணுவுக்கு அணுவும் அதை பார்த்து இப்படி இங்கே வந்து செய்கிறாரு. இப்படி போய் பக்கத்தில் நின்று பார்க்குறாரு.
கிறிஸ்டியன் வேறு அவர். மறுநாள் காலையிலையும் எல்லாம் நாங்கள்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கே எழுந்து 10:30 11 மணிக்கு தான் முடித்தார். முடிச்சுட்டு கற்பூரம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி இந்த கற்பூரத்தை இதில் வச்சு இது காமிச்சிட்டு உட்காருங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி இருந்துட்டு, அதாவது அதை வந்து அது ஏதோ ஒரு குழந்தைய வந்து நம்ம அழகுபடுத்தி பார்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி அந்த தொழிலை வந்து அப்படி செஞ்சார். அவர் ஏதோ கேட்டார். அப்போ அந்த அந்த காலத்தில் 70 ரூபாயோ 80 ரூபாயோ ஏதோ கேட்டார். நான் அதை இவரை கௌரவிக்கணுங்கிறதுக்காக 2 மடங்கு நானே கொடுத்தேன். 3 வேளை சாப்பாடும் போட்டு 2 மடங்கு கூலியும் கொடுத்து அவரை போக சொன்னேன். அதுக்கு பிறகு நான் யாருக்கும் தேவைப்படும்போது கூட அவரை ஃபோன் பண்ணி வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எதுக்குன்னா அவர் இந்த காசுக்காக செய்யலை, அவருக்கு ஒரு திருப்தி. இப்போ இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, இங்கே போகிறாரு, அங்கே வந்து இப்படி பார்க்குறாரு, இப்படி கொஞ்சம் இழுத்து பார்க்குறாரு. ஏன்னா இந்த தொழிலை வந்து அவ்வளோ ஒரு நகை வேலை செய்கிற போல் சோஃபா இதை போடுறாரு. அப்போ அந்த தொழிலில் இருக்கிற ஒரு ஸ்ரத்தை பாருங்கள், அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. அவர் எந்த தொழிலுக்கு அவர் போனாலும் அந்த ஸ்ரத்தை வந்து அவரை வந்து நல்ல நிலையில் வச்சுருக்கும். அதுக்காக தான் சொல்கிறாரு, எது ஸ்ரேயஸ்னாக்கா சுதர்மம், உனக்கு பிடித்த தொழில். ஒன்றும் பாரம்பரியமாக வந்த தொழில் இப்போ இல்லை, இந்த காலத்துக்கு எடுத்துக்கிட்டால் உனக்கு அந்த தொழில் பிடிக்குதுன்னு சொன்னால் அந்த தொழிலை நீ செய்ய. அதுதான் வந்து இப்போ இன்னொருத்தன் செய்கிற தொழிலுக்கு காசு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சின்னாக்கா உனக்கு அதனால் நீ உருப்பட மாட்டேன், காசு வேணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாவ நீதம் கர்ம கிருவன் ஆப்புதோ அந்த மாதிரி செய்கிறதுனால உனக்கு பாவங்கிறதே வராது. கர்மா பண்ணால் பாவம் புண்ணியம் ஏதாவது வரும், இந்த மாதிரி பண்ணின்னு சொன்னால் உனக்கு காமங்கிற வராது. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியசிய மத்பரக புத்தியோகம் உபாசித்திய மச்சித்த சததம் பவ. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இது. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியசிய, எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு. எப்படி? சேதசா அறிவுடன், பூரண நம்பிக்கையுடன், பூரண அறிவுடன். இப்போ நம்ம வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறோன்னு வச்சுங்க, சாதாரணமாக வந்து ஏதோ எல்லா வேலையும் செய்கிற போல் எதை பண்ணிட்டு வந்துடுறோம். அது இல்லாமல் உன்னுடைய கருணையினால் இது விளைந்தது, உன்னுடைய கருணையினால் நான் சம்பாதித்தத்துலேருந்து நான் இது வாங்கினது, இதை வந்து உன்னுடைய கருணையினால் வந்து நான் எனக்கு இந்த புத்தி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நைவேத்தியம் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அந்த நைவேத்தியம் எப்படி? சும்மா கொண்டு வச்சுட்டு கற்பூரத்தை வந்துட்டு கடன்னுட்டு 2 கண்ணல் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறத விட இது எவ்வளோ விசேஷம். அதுதான் சொல்கிறாரு, சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியசிய. நல்ல அறிவுடன், தெளிவுடன், தெளிந்த புத்தியுடன் இது செய்கிறேன், இது பகவானுக்கு உரியது, எல்லாமே பகவானுடைய அருளில் கிடச்சது அப்படின்ட்டு செஞ்சுன்னு சொன்னாக்கா புத்தியோகம் உபாசித்திய. அந்த புத்தியோடு உன்னை கெடுக்கிறதே வந்து இந்த மனமும் புத்தியும் தான். ஆனால் அந்த புத்தியை இந்த மாதிரி சிந்தனையில் நீ மாற்றிட்டீன்னாக்கா உனக்கு அந்த புத்தி வந்து உன்னை ஈடேற்றும், உனக்கு பாவம் வராதுங்கிறார். அதுபோல் இறைவன் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூபாணி மாயையா. ஈஸ்வரன் வந்து சர்வபூதானாம் ஹிருதேஷு திஷ்டதி, எல்லாருடைய இருதயத்திலும் இருந்து கொண்டு அவன் ஆட்டி வைக்கிறான். யந்திராரூடான் எப்படி? ஒரு மெஷினை வந்து உள்ள ஒரு மோட்டார் இருந்து எப்படி அது இயக்குதோ, ஃபேனுக்கு பின்னாடி மோட்டார் இருந்து இயக்குதோ, அப்படி வந்து நீ உள்ள இறைவன் இருந்து உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அதனால் எல்லா பாவத்தினாலையும் அவனையே சரணடை அப்படிங்கிறார். இதில் முக்கியமான இது என்னன்னா சரணாகதி தத்துவம் தான். கீதையிலேயே கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரணாகதி தத்துவம் தான். இப்போ என்ன சொல்கிறாரு, இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு நான் எவ்வளோ சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் இவன் என்ன சொன்னான், என்னால் போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான், நீ என்ன எனக்கு எது நல்லதோ எஸ்ஏயான் நிச்சிதம் மே புருகிமே அப்படின்னா. எனக்கு மனசு குழம்பிருக்கு, சந்தேகத்தில் இருக்கிறேன், சம்மோகத்தில் இருக்கிறேன், எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. நான் போர் புரிய மாட்டேங்கிறேன், நீ போர் புரியணுன்னுட்டு சொல்கிற, அதுதான் என் கடமைன்னு சொல்கிற. எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் குழப்பம் மயக்கத்தில் இருக்குது. அதனால் நான் உன்னை சரணடைகிறேன், நீ எனக்கு எது நல்லதோ அதை சொல்லு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான். இதுதான் வந்து ஒரு குருவாகட்டும் இறைவனாகட்டும்
நம்ம இந்த மாதிரி முதல்ல சரண் அடையணும். அப்படி அடைஞ்சால் தான் உபதேசமே வந்து நமக்கு ஏறும். சரண் அடையாமல் என்னால் நான் முடிஞ்சதை நானும் பார்த்துக்கிறேன், நீங்களும் ஏதாவது பண்ணுங்கன்னாக்கா அது வேலைக்கு உதவாது. முழுமையாக சரண், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் உங்களுடைய அருளில் தான் நான் வந்து இந்த ஞானத்தை பெறணும், வாழ்க்கையில் நான் வந்து முழுமையை அடையணும் அப்படிங்கிற பாவத்தோடு குருக்கிட்ட போகணுமே தவிர, இவருக்கு என்ன தெரியும் சோதித்து பார்ப்போம், 2 நாள் போய் பார்ப்போம், முடிஞ்சால் தெரிஞ்ச ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா இருப்போம், இல்லாட்டி வந்துடுவோம் அப்படின்ட்டுலாம் நினச்சிக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. போன பிறகு ஒரு கால் திருப்தி இல்லைன்னா வந்துடலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் இவர் வந்து முழுமையாக வந்து சரண் அடைகிறாரு. அதுக்காகத்தான் சொல்கிறாரு, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராபியசி. அந்த மாதிரி அவனையே சரணடைந்தால் சர்வபாவேன எல்லாவித பாவத்தினாலும் சரணடைந்தால் அவனுடைய பிரசாதத்தினாலே பராம் சாந்திம் உயர்ந்த சாந்தி, அமைதியை, அமைதின்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் ஒன்று தான், சலனமே இல்லாமல் இருக்கிறது. ஆனந்தம்னு சொன்னாலும் அதான், சத்து சித்து ஆனந்தம்ங்கிறதும் ஒன்று தான், சாந்திங்கிறதும் ஒன்று தான். பரம சாந்தி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது தே ஞானம் ஆக்கியாதும் குஹ்யாத் குஹ்யத்தரம் மயா விமர்சத் அசேஷேன எதேச்சி ததா குரு. இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு 700 ஸ்லோகங்களில் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் கடைசியில், இந்த ஞானத்தை உனக்கு நான் ரொம்ப ரகசியமான ஞானத்தை சொல்லியிருக்கிறேன், இதை கேட்டு விசாரித்து நீ என்ன நினைக்கிறியோ அதைப்படி செய் அப்படின்ட்டார். அதான் இந்து மதத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், எதுவும் இப்போ இது கீதை வந்து ஆதேசம் இல்லை. ஆதேசம்னா இதை சொல்லி செய் அப்படின்ட்டு இல்லை, இது உபதேசம். உபதேசம்னு சொன்னாக்கா நான் சொல்கிறேன், நீ விசாரித்து உன் மனசுக்கு இப்போ எது படுதோ அப்படி பண்ணிக்க அப்படின்ட்டார். நான் சொல்கிறேன், நான் உன்னுடைய நண்பனாக இருக்கிறேன், அதனால் திருப்பி சொல்கிறேன் அப்படின்லாம் சொன்னவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு, ரொம்ப ரகசியமான விஷயத்த சொல்கிறேன், இது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, இது உனக்கு சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், யாருக்கும் சொல்லிடாதே, நான் தபஸ்காய தபஸ் செய்யாதவனுக்கும், என்னை அபியசூயத்தி என்னை வந்து அசூயோடு பார்க்குறவனுக்கும், பற்று மிகுந்தவனுக்கும் இந்த உபதேசம் சொல்லிடாதேங்கிறார். இதெல்லாம் பாவம், அவங்ககிட்ட சொன்னிச்சுனாக்கா உனக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த மாதிரி விஷயத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ரகசியத்திலும் ரகசியமான விஷயம், ஆனாலும் நான் சொல்கிறேங்கிறதுனால நீ கேட்க வேணாம், நீ விசாரித்து பாரு. எவ்வளோ காரணங்களையும் சொல்லியாச்சு, கர்மாவை பற்றிய தத்துவங்களை சொல்லிட்டேன், குணங்களை பற்றிய தத்துவங்களை சொல்லிட்டேன், உலகத்தின் உண்மையை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன், பிறப்பு இறப்புகளுடைய ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாமும் உனக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கன்ட்டார். நீ இது செய்ய எடுவில்லை போர் புரி அப்படின்ட்டு சொல்லலை. அப்படி சொன்ன பிறகு திருப்பி இன்னும் ஒரு மனசு ஆறல் அவருக்கு, திருப்பி சொல்ல, மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வேஷிசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமேன்னு திருப்பி சொல்கிறார். எனக்கு நீ ரொம்ப பிரியமானவன் சொன்னால் அத்தை மகன்கிறதுனால பிரியமானவன் இல்லை, இவன் அந்த பக்தியில் வந்து அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறான். நான் பக்தியில் வந்து நண்பனாக கருதி, பக்தியில் பலவிதமான பாவம் இருக்குது, அன்னை பாவத்தில் இருக்கலாம், குழந்தை பாவத்தில் இருக்கலாம், நண்பன் பாவத்தில் இருக்கான், இவன் எதிரி பாவத்திலேயே இருக்கலாம், எதிரியாகவே இருந்துட்டு கூட பக்தி செலுத்தலாம். இவன் நண்பன்கிற முறையில் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறான் அவனுக்கு. அதனால் நீ பிரியோசுமே, அதனால் நீ நல்லா விசாரித்து விமர்சேன எதேச்சி ததா குருன்னு சொன்ன பிறகு மறுபடியும் திருப்பி அவர் சொல்கிறார், இவன் செய்யாமல் போடுவானோன்னுட்டு இவனுக்கு ஒரு சந்தேகம். மன்மனாப மனசை என்னிடம் வை, மத் பக்தோ என்னிடம் பக்தி செலுத்து, மத் யாஜி என்னை வந்து யஜிப்பவனாக பூஜை செய்பவனாக இரு, மாம் நமஸ்காரம் எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்ட்டு ஓப்பனாகவே சொல்கிறாரு. மாமே வேஷிது இதெல்லாம் பண்ணால் நீ நானாகவே மாறிடுவா, என்னையே அடைவாய், அதாவது என்னை போலவே அடைவா. நான் எப்படி சுகமாக இருக்கிறேனோ, நான் எல்லாத்துலேருந்து விடுபட்டு எந்த பந்த பாசமும் இல்லாமல் எந்த சம்சார துக்கமும் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறேனோ அது போலவே நீயும் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியம் தே பிரதிஜானே
உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேங்கிறார். எதுக்கு அவருக்கு வந்து ஒரு பகவானுக்கு இதுக்கு என்ன அவசியம் என்ன இருக்குது? அந்த அளவுக்கு பக்தன் மேலே அவருக்கு ஒரு பிரியம். அதனால் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேங்கிறாரு. செய்யாட்டி செஞ்சா என்ன, செய்யாட்டி போனான்னா, இது மித்தையான உலகம், அது எப்படியோ அழிய போகுது, இல்லாத உலகம். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் வந்து விவகாரத்தில் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்குன்னுட்டு ஒரு முறை இருந்து அந்த முறைப்படி வாழணுங்கிற உபதேசம் நடக்கிறதுனால அவர் இந்த கருணையோடு சொல்கிறார். என்ன நமஸ்காரம் பண்ணு, என்ன நமஸ்காரம் பண்ணுன்னு கேட்டால் அவங்க நமஸ்காரம் கேட்டு வாங்கணும். ஆனால் நண்பன்கிறதுனால நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணினா தான் நீ வந்து என் போலவே ஆயிடுவே. அதாவது உன்னுடைய அகங்காரம் முழுக்க முழுக்க தீர்ந்து போய் இது மன்மனாப மனசு முழுக்க முழுக்க என்னிடமே வை, என்னை தவிர வேறு எதையுமே சிந்திக்காத. மத் பக்தோ, என்ன ஒருவனை தவிர வேறு தெய்வம் இருக்குன்னுட்டு நினைக்காத. மத் யாஜி, எனக்கு யஜனம் செய். என் மாம் நமஸ்குரு, நமஸ்காரம் பண்ணுறதுன்னா நாலே என்ன, நான் இல்லைன்னு அர்த்தம். நமஸ்காரம் பண்ணி நம்ம பண்ணும்போது நான் இல்லை, இருக்கிறதெல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணணும். நம்ம சாதாரணமாக பணிவோடு வணங்குறாப்புல நம்ம பண்ணுறோமே தவிர, நமஸ்காரம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, நான் இல்லை நீ தான் இருக்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நமஸ்காரம் பண்ணணும். எல்லாம் நீ தான் அப்படிங்கிற பாவத்தோடு பண்ணணும். அந்த மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிறார். அப்போ தான் அந்த கடைசியாக சர்வதர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் வருது அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஸ்யாமி மா சுச்சக. அங்கே அசோச்சியான் அந்நியசோச்சத்துவம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் சொன்னார். சோகப்படாத விஷயத்தில் நீ சோகப்படுற அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் உபதேசத்தை ஆரம்பித்தார். கடைசியில் உபதேசம் முடியும் போது என்ன சொல்கிறாரு? சர்வ தர்மான் பரித்யக்ஷ. இது வரைக்கும் தர்மத்தெல்லாம் அனுசரிக்க சொன்னார். இப்போ சொல்கிறாரு எந்த தர்மமும் கிடையாது, சர்வ தர்மான் பரித்யக்ஷ, எல்லா தர்மத்தையும் விட்டுடு, இனிமேல் உனக்கு தர்மங்கிறது கிடையாது. நீ இப்போ ஆத்மாங்கிறத உணர்ந்த பிறகு ஆத்மாவுக்கு தனியாக தர்மம், இது செய்யாமல் இருக்கிறதுக்கு தானே தர்மம், உனக்கு அதெல்லாம் கிடையாது. சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் ரஜ. இருக்கக்கூடிய ஒரே பொருள் நான் என்று என்னை சரணடை. அப்படின்னா என்னை முழுமையாக நானாகவே நீயும் ஆயிடு அப்படிங்கிறாரு. பரித்யக்ஷ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ, நான் உன்னை சர்வ பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் அப்படின்ட்டு கடைசியாக உபதேசம் பண்ணுறார். இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு இது. அனுசந்தானம் பண்ணக்கூடிய இதில் 3 துவய மந்திரம், அஷ்டாட்சரம், இது வந்து சரமஸ்லோகம்னுட்டு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப அவங்களுக்கு முக்கியமான ஒரு பகவத்கீதையில் மந்திரம். இவர் இதில் கடைசியில் சொல்லும்போது எல்லா தர்மங்களையும் அனுஷ்டிச்சுக்கணும்னு சொன்னதெல்லாம் விட்டு கடைசியில் எந்த தர்மங்களும் வேணாம், முழுமையான அத்வைதம் இங்கே தான் வருது. எந்த தர்மமும் கிடையாது. தர்மோபி கில்மிஷமேவ பந்தாபாதகத்வாத். தர்மமும் வந்து பாவத்தை கொடுக்கக்கூடிய, இது செய்யாதேன்னுட்டு அந்த அந்த இது செய்யின்னு சொல்லி இது செய்யாதேன்னு சொன்னால் அது யாருக்கு சொல்கிறது? ஒரு அகங்காரமுடைய ஒரு ஜீவனுக்கு தான் சொல்ல முடியும். நான்கிற எண்ணம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் வந்து இது உபதேசமே. நான்கிறதே நீயாக இருக்கும்போது நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ண போகிறதில்ல, நீ எல்லாமே ஒன்று அப்படிங்கும்போது இங்கே உபதேசமே தேவைப்படலை. அதனால் அவனுக்கு அது சொல்லப்படலை. அதனால் இந்த சர்வதர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஸ்யாமி மா சுச்சகன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறார். இது வந்து ரகசியமான விஷயம். இதம் தே நான் அதபஸ்காய நான் அபக்தாய. தபஸ் பண்ணாதவன், தபஸ்ன்னு சொன்னால் ஒரு சீரிய ஒழுக்கத்தோடு வாழ்கிறது. மூக்கு பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது மட்டும் தவம் இல்லை, வாழ்க்கையே தவமாக இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் எல்லாமே இறைவனுடைய சிந்தனையோடு செய்கிறது எல்லாமே தவம்தான். நான் அபக்தாய, பக்தி இல்லாதவனாயோ கதாச்சன சொல்லாதே. நினச்சா அஸ்ரூஷவே, பொறாமை பிடிச்சவனுக்கும் சொல்லாது. அதே போல் நான் யோ மாம் அபியசூயத்தி, என்னை யார் வந்து அசூயையோடு பார்க்குறானோ, தெய்வத்தை நிந்தனை செய்கிறானோ, என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கேட்குறார். கச்சி தேனம் சுருதம் பார்த்த துவயா ஏகாக்கிர ஜேதசா. நான் சொன்னேன் இவ்வளோ நாழி, அதை மன ஒருமையோடு கேட்டாயா? கச்சித் அஜ்ஞான சம்மோகம் பிரணஷ்டதே. அஜ்ஞானம் இது மோகமும் பிரணஷ்டதே, நஷ்டம் அடைஞ்சுதா? கொஞ்சமாவது நஷ்டம் அடைஞ்சுதா?
அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நாள் நான் பேசினேனே, இவ்வளோன்னு சொன்னனே, உங்ககிட்ட இருந்து மோகம் போச்சா, கொஞ்சமாவது போச்சா, கேட்டத ஏகாக்கிரேன்னு கேட்குறான், மனம் ஒருமையோடு கேட்டாயா அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து சொல்கிறாரு, நஷ்டோ மோக ஸ்மிருதிர்லப்தா துவத் பிரசாதாத் மயாச்சுதா. நஷ்டோ மோக, அதாவது உபதேசம் ஆயிட்டுது, இவனும் விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டான். அதாவது ஒரு நூலுடைய பயன் என்னன்னு சொன்னால், அதை படிக்கிறவங்க அதனுடைய பயனை பெறணும். இந்த கீதையில் இவனுக்கு ஏற்பட்டது சோகம், சந்தேகம், குழப்பம். இந்த குழப்பத்தோடு இருந்து தான் வந்து அவன் சரணடைஞ்சு, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நீயே யோசித்து எனக்கு எது நல்லதோ அதை இது சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. இவர் 700 ஸ்லோகங்களில் பலவிதமாக கர்மத்தை பற்றியும் பக்தியை பற்றியும் ஞானத்தை பற்றியும் சொல்லிக்கிட்டே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன், உனக்கு நீ நண்பனாக இருக்கிறதுனால மீண்டும் சொல்கிறேன், என்னையே நமஸ்காரம் பண்ணு, மனசை என்னிடத்திலேயே வை, நான் வந்து உன்னை வந்து காப்பாற்றுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலையே படாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, நீ கேட்டியா, உனக்கு புத்தியில் இதெல்லாம் ஏறிச்சா அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறாரு, இந்த குழப்பம்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு நஷ்டோ மோக, என்ன குழப்பம்லாம் தீர்ந்து போச்சு, ஸ்மிருதிர் லப்தா, என்னுடைய இயல்பான அறிவு இப்போ எனக்கு திருப்பி கிடச்சிட்டுது. ஏன்னா ஆத்ம ஞானம்ங்கிறது இயல்பாக இருக்கிறது, ஸ்மிருதி மறந்து தான் போயிருந்தோமே தவிர இப்போ அது வந்துட்டுது, நினைப்புக்கு வந்துட்டுது எனக்கு. ஸ்மிருதி லப்தா சிதோஸ்மி கத சந்தேகம்லாம் போய் அந்த நிலையில் நான் நிற்கிறேன். கரிஷே வசனம் தவன், என்ன சொல்கிறியோ செய்கிறேன் அப்படிங்கிறார். இது வரைக்கும் சொன்னதை இப்போ தான் நான் வந்து நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால் இந்த கீதையை அது முடிக்கும்போது சொல்கிறார், எத்திர யோகேஸ்வரோ கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீர் விஜயோ பூஜித் திருவா நீதிர் மதிர் மமக. எங்கே வந்து இந்த யோகேஸ்வரன் கிருஷ்ணன் இருக்கிறானோ, எங்கே இந்த வில் வேந்தனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் இருக்கிறானோ, அங்கே வெற்றியும் செல்வமும் செல்வாக்கும் நீதியும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார். இதில் தமிழ் பாட்டில் வந்து எல்லா அறங்களையும் விட்டொழித்து என்றனையே நல்லாய் சரண்புகுக, நான் உன்னை அல்லல் தரும் பாவங்களின் முற்றும் பற்றறவே விடுவிப்பேன், மேபுதுயர் எல்லாம் விடு அப்படின்ட்டு இந்த கீதை வெண்பாண்டு தமிழில் அழகான ஒரு பாட்டு. அதில் எல்லா அறங்களையும் விட்டொழித்து, எல்லா அறங்களையும் விட்டொழித்துனா இதுதான் முடிவாக வந்து தர்மத்தையும் கடந்து போகணும். தர்மங்கிறது நான் சாதாரண மனிதர்களுக்கு, ஞானிகளுக்கு தர்மம் அதர்மங்கிறது எல்லாமே கிடையாது. தர்மம் அதர்மங்கிறது வெறும் எண்ணங்கள் தான். என்னக்கு தர்மம் இருக்குது, செயல் இருந்தால் தானே தர்மமாக அதர்மமாக, செயலே கிடையாதுங்கிறது தானே இப்போ தத்துவம் நிச்சயம். எந்த செயலும் ஆத்மாவுக்கு இல்லைங்கிறதுனால அந்த ஆத்மா ஏகம் அப்படின்ட்டு உணரும்போது தர்ம அதர்மங்கிறது கிடையாது. அவன் உடம்பு இருக்குன்னாலும் அந்த உடம்பு இருக்கும்போது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே சரியானதாக தான் இருக்கும். யாரும் அந்த ஞானி செய்கிற காரியத்தில் குறைய சொல்ல மாட்டாங்க. அப்படி குறை சொன்னாங்கன்னு சொன்னால் அவன் ஞானி இல்லைன்னு அர்த்தமே தவிர, ஞானி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தமே தவிர, உண்மையான ஞானியாக இருக்கிறவன் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த விதமான குறையும் இருக்காது. அதனால் அவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை, எல்லாத்தையும் கடந்து போயிட்டான். ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே ஞானம் வந்த பிறகு சாஸ்திரங்கள் எல்லாமே தூக்கி எறிஞ்சிடணும். அப்போ கீதை மகாத்மியம்னுட்டு ஒரு பகுதி இருக்குது, ஒரு 20 ஸ்லோகம். அதில் நம்ம எல்லாம் வேண்டியதில்லை, ஒரு சிலதை மட்டும் பார்ப்போம். கீதாயாக புஸ்தகம் எத்திர நித்திய பாடம் சவர்த்ததே தத்ரா சர்வாணி தீர்த்தானி பிரயாகாணி ச பூதலே. எங்கே வந்து கீதை புஸ்தகம் எங்கே இருக்குதோ, எங்கே நித்திய பாடம் கீதை பாடம் நடந்துகிட்டு இருக்கோ, எங்கே அங்கெல்லாம் வந்து சர்வ தீர்த்தங்களும், கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, இப்படி கோதாவரி, காவேரி, இந்த தீர்த்தங்கள்லாம் அந்த வீட்டிலையே வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார். நிவசந்தி ததா தேகே தேகே தேஷபி சர்வதா சர்வே தேவாட்ச ரிஷயோ யோகினோ தேகரக்ஷகா சர்வசாஸ்திரமயி கீதா. கீதைங்கிறது சர்வ எல்லா சாஸ்திரமயமாகவே இருக்கிறது. சர்வ தேவோமயி மயே ஹரிகி. ஹரிங்கிற சொல்லக்கூடிய கிருஷ்ணன் வந்து எல்லா தேவர்களுமாக இருக்கிறார். சர்வ தீர்த்தமயி கங்கா. கங்காங்கிறது எல்லா தீர்த்தத்துக்கும் சமானமாக இருக்குது. சர்வ வேதமயு மனுகு. மனுஸ்மிருதிங்கிறது சர்வ வேதமாக இருக்கிறது.
கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதி ஸ்திதே சதுர் ககார சம்யுக்தோ புனர்ஜன்ம வித்யதே. கீதை, கங்கா, காயத்ரி, கோவிந்தன் அப்படிங்கிற நாமம் இது யாருடைய ஹிருதயத்தில் இருக்குதோ அவனுக்கு புனர்ஜென்மமே இல்லை, மீண்டும் பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லு. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். இருக்கிற உலகத்திலே 1000 சாஸ்திரம் இருந்தாலும் சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது தேவகி புத்திரனாகிய இந்த கிருஷ்ணன் சொன்ன கீதை தான். அது ஏகோ தேவோ தேவகி புத்திர. தேவன்னு சொன்னால் இது அந்த தேவகி புத்திரன் ஒருத்தந்தான். ஏகோ மந்திர தஸ்ய நாமானியானி. அந்த கிருஷ்ணன் சொல்கிற நாமம் தான் மந்திரம். கர்மாப்பியகம் தஸ்ய தேவசிய சேவைக்கு. கர்மான்னு சொன்னால் அந்த தேவனுக்கு செய்யக்கூடிய கர்மம் தான் சேவை அப்படின்னு சொல்லி கீதையுடைய மகாத்மியம் முடியுது. அதை முடிவாக சொல்லும்போது துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ சர்வம் மம தேவ. ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக. அதாவது துவமேவ மாதா ச பிதா, நீதான் எனக்கு மாதா, நீதான் எனக்கு பிதா. துவமேவ பந்து, நீதான் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம். துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, செல்வமும் அதான், கல்வியும் நீதான். துவமேவ எல்லாம் நீதான். மம தேவ ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்ட்டு சொல்லி இந்த கீதை முடியுது. இந்த இவ்வளவு பெருமை மிக்க இந்த கீதையை இந்த ஒரு 18 நாளும் நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அதுக்கு இவருடைய பாலகிருஷ்ணனுடைய சிந்தனையில் இது தோன்றி இதை நடத்த வேண்டும் என்று சங்கல்பத்தை விடாப்பிடியாக இருந்து அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இந்த அடிக்கடி முடிஞ்ச வரைக்கும் கீதையுடைய தமிழ் வடிவத்தில் உள்ளதை அடிக்கடி படிக்கணும். இல்லாட்டி கேட்டுட்டு போனது போல் போயிடும். சில ஸ்லோகங்களையாவது எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி அதோடைய பொருளை உணர்ந்தோம்னு சொன்னாக்கா ஒன்றும் இல்லை. இந்த கடைசியில் சொன்ன இதே கூட வைணவர்கள் இது கூறக்கூடிய சரம ஸ்லோகம்னு சொல்கிறது முடிவான உபதேசம் போல். அதனால் இது மனசில் அடிக்கடி நமக்கு இருந்துன்னு சொன்னாக்கா துக்கம்ங்கிறது சாராது. மன்மனா பவ மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குருன்னு ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், மன்மனா பவனா இந்த மனசு தான் எல்லா துக்கத்துக்கும் காரணம். மனசை எடுத்துட்டு அது பகவானுடைய திருவடியில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் எப்போதும் அதை பற்றியே ராமான்னு சொல்லுங்கள், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கள், சிவான்னு சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அதை சொல்லுங்கள். வாய்க்கு ஏதாவது சிந்திக்கிற நேரம் அவசியமாக சிந்திக்கிற நேரத்தில் சிந்திப்போம். பாக்கி நேரத்தில் இந்த நாமாவை சொல்லிகிட்டு இருந்தோம்னா மனசுக்கு வேலை கொடுத்தாப்புல ஆச்சு. குரங்கு கையில் ஒரு கோலை கொடுத்தது போல் இந்த மந்திரத்தை கொடுத்தாப்புல இருக்கும். அதனால் மனசு வெளி சிந்தனைகள் போகாமல் இருந்தாலே மனசுக்கு பலம் ஜாஸ்தி, துக்கங்கிறது குறையும். அதனால் இந்த கீதையை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ சிவநாமத்தையோ ஏதோ ஒரு நாமத்தை அந்த பொருளை உணர்ந்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் ஓய்வு நேரத்துலலாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா நல்ல தூக்கம் வருங்கிறது மட்டும் இல்லை, துக்கங்களே சாராது. துக்கங்கிறது எங்கே இருந்தது? நம்ம நினச்சாதான் துக்கம், நினைக்கலைன்னா துக்கமே இல்லை. நல்லா எழுதி வச்சிங்க, எதையும் நீங்கள் நினைக்கலைன்னா துக்கமே இல்லை. நாம இழுத்து போட்டுட்டு துக்கப்படுறோம். யாரோ என்றைக்கோ சொன்னதை அன்றைக்கி இப்படி சொல்லிட்டாலே, என்ன சொன்னாங்களே அப்படிமோ. ஏன் இதை திருடிட்டே போயிட்டாங்கன்னு வச்சுங்க. திருடு போனது போயிட்டுது, முடிஞ்சு போன கதை. திருடு போயிட்டுது தான் நினைக்கும் போது தான் துக்கம். போனது தானே. அதுபோல் எந்த ஈவெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் நினைக்கலன்னா துக்கமே இல்லை. அவங்க மாமியார் இப்படி இருக்காங்க, மருமக இப்படி இருக்காங்க, பொண்ணு இப்படி இருக்குது, பிள்ளை இப்படி இருக்குது, எதுவுமே உண்மையே இல்லை. எல்லாம் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது. எண்ணத்தை மட்டும் சுத்தப்படுத்துங்க. அந்த நேரத்தில் அந்த நினைப்பு வரும்போது ராமராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிடுங்க. அந்த எண்ணம் எங்கோ ஓடிடும். இந்த நினைப்பு இருக்கும். நீங்கள் சுகமாக இருக்கலாம். வேறு ஒன்றும் சுகத்துக்கு வேறு வழி எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. மருந்து நம்ம கையிலே இருக்குது. கீதையை படித்ததுனாலையும் கேட்டதுனாலையும் நம்ம எல்லாருமே சுகமாக இருக்கணும். அதுக்கு பெரியவங்க எவ்வளோ வழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப எளிமையான வழி. மனசை ஒழிக்க முடியாது. அதுக்காக மனசுக்கு எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அந்த எண்ணத்தை துக்கம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை உதறிட்டு அந்த இடத்துல ஒரு ராமநாமமோ கிருஷ்ணநாமமோ சிவநாமமோ சொல்லிட்டோம்னு சொன்னாக்கா அது எங்கே போச்சுன்னு தெரியாது. நாமளாக திருப்பி இழுத்தா தான் வரும். பக்கத்துலேயே நமக்கு இது கஷ்டம் கொடுத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருந்தா கூட நீங்கள் ராமநாம சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள பற்றியே மறந்தே போயிடுவீங்க. அதனால் துக்கத்துக்காக போய் சாமிகிட்ட போய் இது எனக்கு துக்கத்தை நீக்குன்னு கேட்காதீங்க. நான் தான் புத்தி கொடுத்துருக்கேனே உனக்கு அப்படிம்பார் அவர். புத்தியை பயன்படுத்தாமல் என்கிட்ட வந்து கேட்குறிய உங்ககிட்ட தான் சாந்திங்கிறது உங்ககிட்ட தானே இருக்குது. நீ சாந்தி தானே உன்னுடைய சொரூபமே. என்கிட்ட எங்கேருந்து வந்து கேட்க போகிற? நான் எங்கேருந்து கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவார். மதவாதிகள் நிறையா அதை வணங்கினா இது கிடைக்கும் அது கிடைக்கும் நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பக்தி ஏற்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காது. அப்படி யாருக்கும் அந்த மாதிரி வணங்கி கிடச்சிருந்தாக்கா எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க, கஷ்டமே இருக்காது. அப்படியெல்லாம் இறைவன் கொடுக்க மாட்டார். பச்சாதாபப்பட்டு கொடுக்கறதில்ல. நீ என்ன பண்ணியோ அதுக்கு தகுந்தாப்புல தான் கொடுப்பேன். அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். நம்ம கர்மாவுக்கு பலனை கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்கார். தவிர நான் காலில் விடுறேன் காலில் விழாதவனுக்கு அவனுக்கு கிடையாது, காலில் விழுந்துன்னா கொடுக்குறேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீ காலில் உணர்ந்து விழுந்து நான் இல்லை நீ தான் எல்லாங்கும்போது உனக்கே அந்த இன்பங்கள் தானாகவே கிடைக்குது. நீ மறந்த சுகத்தை திரும்பி ஞாபகப்படுத்திக்கிற, அவ்வளோதான். அதனால் இறை வழிபாடுன்னு சொன்னாலே பகவானை தான் ரமண மகரிஷி சொல்கிறாரு. எல்லாமுமாம் பரனை ஏற்றுதல் என்பது உண்டோ வல்லானாய் மன்னுதல் என்பன்று. பகவானை பற்றி நீ பலவிதமாக பெருமைப்படுத்தியெல்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்கிறிய, எதுக்கு? அதை போல் நீயும் ஆகணுங்கிறதுக்காகத்தான். யாரை பெருமையாக சொல்கிறியோ உன்னை போல் இது கருணை மிக்கவன் யாருன்னு ஒருத்தனை சொல்கிறோம்னா அது அந்த கருணையை நம்ம பாராட்டணும்னு அர்த்தம். அப்போ அந்த கருணை நம்மகிட்டையும் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த பாராட்டுக்கு அர்த்தம். அதுபோல் இறைவனை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக பேசுகிறோமோ அந்த குணங்கள்லாம் நமக்கு வரணும். அப்போ வந்தால் தான் நம்ம இறைவனை பாராட்டுறதுல அர்த்தம். இறைவனை பாராட்டுறது ஒரு விதம், ஜீவகாருண்யத்தோடு அவன் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜீவர்களுக்கு துன்பத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இறைவன் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதனால் இந்த இன்பங்கிறது எங்கேயுமே இல்லை, எங்கேயும் தேடவே வேண்டியதில்லை, நம்மகிட்டே நம் சுரூபமாகவே இருக்குது அப்படிங்கிறத நினைவுபடுத்தி கொண்டு நம்ம நினைவெல்லாம் இறைவனை விட்டு நகரும் போதெல்லாம் திருப்பி இந்த ஒரு நாமாவை சொல்லி அதை திருப்பி கொண்டு வந்து அதிலே இருந்தோம்னு சொன்னாக்கா சுகம்ங்கிறது நம்ம விட்டு என்றைக்கும் போகாது என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து கொள்ளும்.